ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. கடல் மல்லை காவலனே பூதவேந்தே காசினி மேல் ஐப்பசியில் அவிட்ட நாள் வந்து இடர்கடியும் தன்கோவலிடைகழிச் சென்று இணையில்லா மூவருமாய் இசைந்தே நிற்க நடுவில் இவர் ஒருவரும் என்று அறியா வண்ணம் நள்ளிருளில் மால் நெருக்க நந்தாஞானச் சுடர் விளக்கேற்றிய அன்பே தகளியான தொடை நூறும் எனக்கருள் செய் துளங்க நீயே. துளாஸ்ரவிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோலமாலினः தீரே புல்லோத்பலாத் மல்லபுர்யாம் ஈடே கதாம்சகம். ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற இந்த தலைப்பிலே பொய்கை ஆழ்வாருடைய வைபவத்தை தொடர்ந்து இன்றைய தினம் பூதத்தாழ்வாருடைய வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம். பூதத்தாழ்வார்னு சொல்லக்கூடியதான முதலாழ்வார்களில் இரண்டாம் அவரான ஆழ்வார் துவாபர யுகத்தினுடைய கடைசியில் ஒரு சித்தார்த்தி வருஷம் துலா மாசம் சுக்லபக்ஷம் நவமி திதி புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் கூடிய ஒரு நன்னாளிலே பொய்கையாழ்வார் அவதாரம் பண்ணினதற்கு மறுநாள் சமுத்திரக்கரையிலே இருக்கக்கூடியதான திருக்கடல் மல்லை என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரம் திவதேசத்திலே ஒரு குறுக்கத்தி புஷ்பம் அல்லது மாதவி புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதான உத்பல புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நீர் தாமரையிலே அவதரித்தார். அந்த நீர் தாமரைன்னு சொல்லக்கூடியதான புஷ்பத்திற்கு குறுக்கத்தி, மாதவி, உத்பலம் அப்படின்னு எல்லாம் திருநாமங்கள் உண்டு. எந்த பெயரை சொன்னாலும் அந்த புஷ்பத்தை தான் குறிக்கும். இவர் பெருமாளுடைய கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய கௌமோதகின்னு சொல்லக்கூடியதான கதையினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணின ஆழ்வார். இந்த ஆழ்வார் ஆச்சரியமாக திருக்கடல் மல்லையிலே ஒரு தனி கோயிலிலே நல்ல பெரிய திருமேனியோடு கூட சேவிப்பவர்களினுடைய கண்களையும் ஹிருதயத்தையும் கவர்பவராக ஆச்சரியமாக எழுந்தருளியிருக்கிறார். எம்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடிய கதை அவனுடைய அடியவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருகிற போது அல்லது தர்மத்திற்கு ஒரு வாட்டமோ அழிவோ வருகிற சமயத்திலே அதர்மமானது தலை தூக்கி தலை விரித்து ஆடுகிற போது அதர்மமே வடிவெடுத்தவர்களான ராட்சசர்கள், அசுரர்கள் இவர்கள்லாம் தர்ம நெறிக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ரிஷிகள் என்ன, பக்தர்கள் என்ன, பாகவதர்கள் என்ன, இவர்களையெல்லாம் ஹிம்சித்துக் கொண்டு அவர்களையெல்லாம் சிரமப்படுத்தி கொண்டு தர்ம நெறியிலே அவர்களை செல்ல விடாமல் பொதுமக்களை, பாமர மக்களை, அப்பாவி ஜனங்களை தர்ம மார்க்கத்திலே ஆழங்கால் பட்டு அனுபவித்து நல்ல கதிக்கு போக விடாமல் இந்த உலகத்தை ஹிம்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அசுரர்கள், அரக்கர்கள் இவாள்லாம் தலை விரித்தாடுகிற போது அவளை சம்ஹாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் தான் அவதாரம் பண்ணுவதாக பகவத்கீதையிலே தெரிவித்தான். அப்படி எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிற போது அந்த தர்ம மார்க்கத்துக்கு புறம்பானவர்களை, இவன் அடியவர்களுக்கு அல்லல் விளைவிக்கக்கூடியவர்களை தன்னுடைய ஏதானும் ஒரு ஆயுதத்தை கொண்டு தாக்குவது, சம்ஹாரம் பண்ணுவதுன்றது வழக்கம். அந்த மாதிரி கதைன்னு சொல்லக்கூடிய ஆயுதமும் அதர்மத்தை அழிக்கக்கூடிய, தர்மத்துக்கும் பக்திக்கும் பாகவதர்களுக்கும் எதிராக இருக்கக்கூடியவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய கதைன்னு சொல்லக்கூடியதான ஆயுதம். அதற்கு கௌமோதகின்னு திருநாமம். கௌமோதகி அப்படின்னா பூமிக்கு முதத்தை, அதாவது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடிய கதை பூமிக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அராஜகக்காரர்களை சம்ஹாரம் பண்ணி அவர்கள் அழிந்து விட்டபடியினாலே எப்போது என்ன நடக்குமோ என்று கலங்கிக் கொண்டிருந்த பூமியிலே இருப்பவர்களினுடையதான வலியை, துன்பத்தை நீக்கி அவர்களை இன்பமடைய செய்வது. அதனால கௌமோதகி அப்படின்னா கூன்னு சொல்லக்கூடிய பூமியிலே இருக்கக்கூடியவர்களின் முதம், சந்தோஷத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது எம்பெருமான் கதையை கொண்டு
பூலோகத்திலே இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய அப்பாவி ஜனங்களுடைய கஷ்டத்தை நீக்கி பூலோகத்திற்கு சந்தோஷத்தை கொடுத்தார் அப்படின்னு அர்த்தமாறுது. அப்படி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவன் திருக்கரம் பற்றி அவனுடைய திருமேனியை அலங்கரித்துக் கொண்டு எம்பெருமானுடைய கையிலே ஒரு ஆயுதமாகவும் ஒரு அலங்காரமாகவும் இருந்து கொண்டு ஆச்சரியமாக இந்த கௌமோதிக்கின்னு சொல்லக்கூடியதான கதை பூமியினுடைய பாரத்தை தீர்க்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பெருமாள் கதை ஏந்தின் இருக்கிறதே ஒரு தனி அழகு. பெருமாள் அப்படியே அந்த கதையை ஒரு கையால ஊனிண்டு லேசா தன்னுடைய திருமேனியை அப்படி ஒரு மாதிரி ஸ்டைலா வச்சுட்டு நிற்கக்கூடிய அழகை இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஆட்டம், ஒரு தேவ பெருமாளாட்டம், ஒரு வீரராகவன் ஆட்டம், இந்த மாதிரி கதையேந்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள்களுக்குன்னு ஒரு தனி அழகு உண்டு. கதையை தரித்தவன் ஆனபடியினாலே பெருமாளுக்கு கதாதரன் அப்படின்னு திருநாமம், கதையை தரித்தவன் அப்படின்னு. இப்படி இத்தனை ஆயுதங்களை பெருமாள் ஏன் ஏந்தின்னு இருக்கார் அப்படின்னா, ஒண்ணுக்கு பலவான ஆயுதங்கள் என்னிடத்திலே உண்டு. அதனால அடியவர்கள் எல்லாம் கலங்க வேண்டாம், நல்லவாழ்லாம் கலங்க வேண்டாம். உங்களுக்கு ஏதானும் கஷ்டம்னு வரச்ச என் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்து உங்களுக்கு இன்பத்தை தரும். அப்படி பெருமாள் நமக்கெல்லாம் தைரியம் சொல்வது போல நம்முடைய ரட்சைக்காக ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான். அது மட்டும் அல்லாமல் பெருமாள் அப்படி நெஞ்ச நிமித்திண்டு 2 சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்திண்டு அப்படியே கதையை ஊனிண்டு நிற்கக்கூடியதான அழகே ஒரு தனி அழகு. இப்படி எம்பெருமானை இன்னும் அழகாக நம் மனதிலே பதிய வைக்கக்கூடியதாக இந்த கதை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உத்தமமான விஷயம். இந்த கதையினுடைய அம்சமாக மகாபலிபுரத்திலே அவதரித்த பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய அன்பே தகலியான்னு தொடங்குற பாசுரத்தை உடைய 100 பாடல்களினாலே ஆன ஒரு பிரபந்தத்தை அருளி செய்தார். இதுவும் பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதியை போல அந்தாதி நடையிலே அமைந்தது. இந்த பிரபந்தத்தை கொண்டாடுற போது நம்ம பூர்வாச்சாரியர்கள் இறைவனை காணும் இதயத்து இருள் கெட ஞானம் என்னும் நிறைவிளக்கேற்றிய பூத அப்படின்னு இந்த பூதத்தாழ்வாரை கொண்டாடுகிறார்கள். இந்த ஆழ்வார் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஞானம்னு சொல்லக்கூடிய நிறை விளக்கை ஏற்றினார். விளக்கு அப்படி அணையிற சமயத்துல பார்த்தா ஒளி மங்கி இருக்கும். அப்படி இல்லாமல் அப்போதுதான் ஏற்றி சுடர்விட்டு நன்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய விளக்கு இருக்கு பாருங்க, அதுக்கு நிறை விளக்குன்னு பேரு. ஒரு விளக்கு எப்படி பூர்ணமா எரியணுமோ அந்த மாதிரி எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய விளக்குக்கு நிறை விளக்குன்னு பேரு. அப்படி நிறை விளக்கு ஏற்றினார். எந்த நிறை விளக்கு ஏற்றினார் அப்படின்னா, நம்மளாட்டமா அகல்ல எண்ணெயோ நெய்யோ குத்தி விளக்கேத்தல, ஞானம் என்னும் நிறை விளக்கேற்றினார். அதாவது ஞானத்தையே விளக்காக கொள்கிறார். இங்கே ஞானம்னு சொல்லக்கூடியது அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி போன்றது. விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளி எதை அழிக்கிறது? அஞ்ஞானத்தை அழிக்கிறது, இருட்டை அழிக்கிறது. இங்க ஞானம் ஒளி அப்படின்னா அந்த இருட்டுன்னு சொல்லக்கூடியது அஞ்ஞானம். விளக்கு ஒளி எப்படி இருட்டை அழிக்கிறதோ அந்த மாதிரி இவர் எழுதின ஞான விளக்குன்னு சொல்லக்கூடியதான இந்த பிரபந்தம் அஞ்ஞானம் அறியாமைன்னு சொல்லக்கூடிய இருளை நீக்கக்கூடிய உத்தமமான பிரபந்தமாக இருக்கிறது. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இறைவனை காணும் இதயத்து இருள் கெட்டது. பெருமாளை எதால பார்க்க முடியும்னா இதயத்தினாலே தான் காண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதயம் முழுக்க எம்பெருமான் மேலே பக்தி நிறைந்திருக்க வேண்டும். நம் இதயமெல்லாம் எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய பக்தியிலே ஆழங்கால் பட்டு மூழ்குகிற போதுதான் எம்பெருமான் கண்ணுக்கு தெரிவான் என்பதாக இங்கே இதயம்னு சொல்லப்பட்டது. அந்த இதயம் நிறைய பகவான் மேலே பக்தி இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக இதயத்து இருள் கெடன்னு சொன்னார். இப்போ இதயத்தினாலே பக்தி பண்ணி பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னா, ஆனா நம்மளால சேவிக்க முடியலையே, நாமெல்லாம் யாரும் பெருமாளை சேவிக்கலையே. என்ன காரணம்னா, அந்த இதயத்தை இருள் மூடி இருக்கிறது. என்ன இருள் அப்படின்னா, அஞ்ஞானம் அறியாமைன்னு சொல்லக்கூடியதான இருள் மூடி இருக்கிறது. அதாவது நாம என்ன பார்க்கிறோமோ, என்ன கேட்கிறோமோ, என்ன சாப்பிடுறோமோ, எப்படி வாழறோமோ, இதுவே நிலையான ஆனந்தம், இதே மாதிரி எப்போ நாம் இருந்துட்டு இருக்க போறோம் அப்படின்ற ஒரு அஞ்ஞானத்தினாலே நம்ம இதயம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இதெல்லாம் நிலையானது கிடையாது. மின்னலாட்டம் வரும், உடனே போயிடும். பெருமாள் ஒருத்தனே நிரந்தரமானவன். பெருமாள் பிராட்டிய அடைந்து வைகுண்டத்துக்கு போய் அங்க அனுபவிக்க கூடியதான ஆனந்தம் தான் நிரந்தரமானது அப்படின்ற ஞானம் கெட்டு போச்சு. எதனால கெட்டு போச்சுன்னா, அந்த இதயத்திலே ஞானம் குடிகொள்ள வேண்டி இருக்க அங்கே அஞ்ஞானமானது அதை மறைத்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு போனோம்னா அங்கே ஞானம் அப்படின்னு நன்னா திகுதிகுன்னு எரியக்கூடிய பிரகாசமான ஒரு விளக்கு ஏத்தணும்.
அந்த விளக்கை தன்னுடைய 100 பாசுரங்களாலே ஏற்றினார் இந்த பூதத்தாழ்வார். அதனால இந்த பிரபந்தத்திற்கு இறைவனை காணும் இதயத்தை இருள்கெட ஞானம் என்னும் நிறைவிளக்கு அப்படின்னு பேரு. அதை ஏற்றினவர் பூதத்தாழ்வார். இந்த ஆழ்வார் தன்னுடையதான 2ஆம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்திலே தத்துவஹித புருஷார்த்தங்களை எப்படி நிரூபித்திருக்கிறார்? வேதங்கள் தத்துவஹித புருஷார்த்தங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து பெருமாள் தான் பரம்பொருள், அவனை அடைய பக்தியோ சரணாகதியோ தான் வழி, அவனை அடைந்தால் மோட்சம் தான் பலன்னு சொல்லிட்டு அதையே தானே தமிழ்ல சொல்றதுக்கு வந்த ஆழ்வார்கள்லாம். அப்போ 2ஆம் திருவந்தாதியில பூதத்தாழ்வார் எப்படி இதை சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஆச்சரியமான ஒரு பாசுரத்துல சொல்லிருக்கார். அறிந்து ஐந்தும் உள்ளடக்கி ஆய்மலர் கொண்டு ஆர்வம் செறிந்த மனத்தராய் செவ்வே அறிந்தவன் தன் பேரோதி ஏத்தும் பெருந்தவத்தோர் காண்பரே காரோத வண்ணன் கழல். ஆச்சரியமா ஆழ்வார் இந்த ஒரு பாட்டிலேயே தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் 3த்தையுமே சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு. காரோத வண்ணன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். அவனுடைய திருவடி இருக்கு பாருங்க, கழல். அந்த கழல்களை அடையக்கூடியதுதான் நமக்கு பலனாக இருக்க வேண்டும். அதாவது பெருமாள் திருவடிக்கு நாம போய் சேர்றதுக்கு தான் மோட்சம் அப்படின்னு பேரு, அதுதான் பலன். இங்கே யார் பரம்பொருள் அப்படின்னா காரோத வண்ணன் கழல் அப்படின்னு பெருமாள் திருவடிக்கு போகக்கூடிய வழியை சொல்லி இருக்கிறபடினாலே அந்த காரோத வண்ணன் சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு தத்துவத்தை காட்டி கொடுத்திருக்கிறார். அவனை அடைவதற்கு என்ன வழி, ஹிதம் என்ன அப்படின்னா, அறிந்து ஐந்தும் உள்ளடக்கி ஆய்மலர் கொண்டு ஆர்வம் செறிந்த மனத்தராய் செவ்வே அறிந்து அவன் தன் பேரோதி ஏத்தும் பெருந்தவம் அப்படின்னு பக்தி தான் எம்பெருமானை அடைவதற்குரிய வழி அப்படின்னு இங்கே ஹிதம்னு சொல்லக்கூடிய உபாயத்தை காட்டி கொடுத்தார். சரி, இதெல்லாம் பண்ணினா அவன் அடையக்கூடிய பலன் என்ன, புருஷார்த்தம் என்ன அப்படின்னா, பெருந்தவத்தோர் காண்பரே காரோத வண்ணன் கழல் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அவன் நேர சேவிப்பா, அந்த திருவடிகள் கீழே அமர்ந்து கொண்டு நிலையான கைங்கரியத்தை வைகுண்டத்தில் பண்ணுவார்கள் அப்படின்னு அடையக்கூடிய பலன்னு சொல்லக்கூடியதான புருஷார்த்தத்தையும் தெரிவித்திருக்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் இந்த பாட்டுல என்ன சொல்றார்? அறிந்து, அதாவது இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய அல்ப சந்தோஷங்கள் எல்லாம், புலன் இன்பங்கள் எல்லாம் மின்னல் போலே அந்த க்ஷணத்திலே இன்பமாக தெரியக்கூடியது, அழகாக தெரியக்கூடியது, பின்னால் நம்மளை வருத்தக்கூடியது. ஆனால் பகவானை பத்தின பக்தியோ சரணாகதியோ பகவானை பத்தின அனுபவம் இருக்கிறது, அந்த அனுபவம் என்னைக்கும் ஆறாத அமுதமாக, எப்படியானா அமுதம் சாட்டவன அமுதமானது சாக விடுறதில்லையோ அந்த மாதிரி பகவானுடைய பக்தி பகவானுடைய கதைன்னு சொல்லக்கூடிய அமுதத்தை எவன் ஒருத்தன் தினந்தோறும் சாப்பிடுகிறானோ அவனுடைய ஆத்மான்னு சொல்லக்கூடியது ஸ்வர்க நரகாதிகளுக்கோ மீண்டும் பிறப்பதற்கோ போவதில்லை. அவனுடைய ஆத்மாவானது நிரந்தரமா எம்பெருமானுடையதான ஸ்ரீவைகுண்டத்திலே என்றும் மகிழ்ந்திருக்கிறது. அதனால பகவான் மட்டும்தான், பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நிலையான விஷயம். பகவான் சம்பந்தமல்லாத அல்ப விஷயங்கள் எல்லாம் நிலையான விஷயங்கள் அல்ல, அதெல்லாம் இகழக்கூடிய விஷயங்கள், அல்ப விஷயங்கள் அப்படின்றத அறிந்து அனலைசிஸ் பண்ணணும். முதல்ல எது பர்மனன்ட், எது டெம்பரரி, எந்த இன்பமானது நிலையற்ற இன்பம், எந்த இன்பமானது நிலையான பேரின்பம் அப்படின்னு முதல்ல ஆராய்ந்து அறியணும். ஃபர்ஸ்ட் அறிந்து ஐந்தும் உள்ளடக்கி, இப்போ பகவான பத்தினதான பக்தின்னு சொல்லக்கூடிய அனுபவம் மட்டும்தான் நிலையான இன்பம்னு சொன்ன பிறகு புலன்களாலே ஏற்படக்கூடியதான இன்பங்கள் அல்பமான சிற்றின்பங்கள், நம்மளை அழிக்கக்கூடியதுன்னு சொல்லியா எடுத்து இப்ப என்ன பண்ணணும், அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேணும். மனுஷனை விட்டு புலன்கள் பெரிய போறது இல்லை, கூடவே தான் இருக்க போறது. அதனால அந்த புலன்கள் இழுத்துண்டு போற வழியில நாம போனோமானா துன்பக் கடலை நோக்கி நரகத்தை நோக்கி போவோம். அதை நாம கண்ட்ரோல்ல வச்சுட்டோமானா பகவானை நோக்கி போவோம். அதனால பகவானை நோக்கி போனோம்னா அதுல போக விட்டாம தடுக்கிறது ஐம்புலன்கள் தான் அப்படின்னு நாம அறிந்து கொண்டதினாலே அறிந்து ஐந்தும் உள்ளடக்கி செவி வாய் கண் மூக்கு சரீரம்னு சொல்லக்கூடிய ஐம்புலன்களையும் அல்ப விஷயங்களிலே செலுத்தாமல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பகவான் விஷயத்திலேயே பக்தி பண்ண வேண்டும். அப்படி பண்ணிட்டு ஆய் மலர் கொண்டு, மலர் அப்படின்னா புஷ்பம், மலர் கொண்டுன்னா புஷ்பத்தை கொண்டு, ஆய் மலர் என்ன அப்படின்னா என்னன்னா பெருமாளுக்கு எந்த புஷ்பம் உகந்ததுன்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கோ அதை ஆய்ந்து அறிந்து கொண்டு அந்த புஷ்பங்களை கொண்டு, துளசி பெருமாளுக்கு உகந்தது,
தாமரை பெருமாளுக்கு உகந்தது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றதோ இல்லையோ சாஸ்திரம். அந்த மாதிரி பெருமாளுக்கு உகந்த புஷ்பம் எதுன்னு தெரிஞ்சுண்டு, பெருமாளுக்கு சில புஷ்பங்கள் கூடாதுன்னு சொல்லியிருக்கோ இல்லையோ, அந்த புஷ்பங்களை தவிர்த்து அவனுக்கு உகந்த புஷ்பங்களை கொண்டு பெருமாள் திருவடிகள்ல அர்ச்சனை பண்ண வேணும். ஆழ்வார் ஆச்சரியமா பாடுறார், செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவாவென்று. பெருமாளுக்கு எந்தெந்த புஷ்பங்கள்லாம் உகந்த புஷ்பங்கள் அப்படின்னு பூச்சூட்டல்னு சொல்லக்கூடியதான பதிகத்திலே பெரியாழ்வார் பட்டியலிடுறார். செண்பகம், மல்லிகை, செங்கழு நீர், இருவாட்சின்னு பலவிதமான புஷ்பங்கள். இந்த புஷ்பங்களை எல்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல பார்க்கணும்னா ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி வாசல்ல இருக்கக்கூடியதான கடையில பார்க்கலாம். அப்படி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ரொம்ப உகந்த ஆழ்வார்களாலே கொண்டாடப்பட்ட புஷ்பங்கள் எல்லாம் அங்க தலையில வச்சு வித்துருப்பா. அதையெல்லாம் வாங்கி பெருமாள் தாயாருக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அங்க கிடைக்கிறது. இப்படி சாஸ்திரத்தை கொண்டு ஆராய்ந்து சாஸ்திரத்திலே எம்பெருமானுக்கு எது உகந்ததுன்னு சொல்லப்பட்டதோ அந்த புஷ்பங்களை கொண்டு பெருமாளுக்கு பிடித்த, பெருமாளுக்கு உகந்த நல்ல தூய வாசனை உள்ள புஷ்பங்களை கொண்டு ஆர்வம் செறிந்த மனத்தராய், சுவாமி ஏதோ நல்ல கதிக்கு போனோம்னா பெருமாளுக்கு புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணணுமா, கடமையேன்னு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நொந்துண்டு வருந்துண்டு பண்ணாம ஆர்வம் செறிந்த மனத்தராய், ரொம்ப ஆசையோட கூட பண்ண வேணும். நமக்கு பிடிச்ச ஒரு வஸ்துவை எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறோமோ, நமக்கு பிடிச்சவாளோட நேரம் கழிக்கிறச்ச எப்படி நம்ம ஆனந்தமா இருக்கோமோ குழந்தைகளோட பெத்தவாளோட எல்லாம், அந்த மாதிரி ஒரு ஆசையோட கூட இந்த புஷ்பங்களை கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளிலே அர்ச்சிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆர்வம் செறிந்த மனத்தராய், ஆசையோட கூட செவ்வே அறிந்து, அதாவது எதனால பெருமாளுக்கு நான் புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணணும், எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத செவ்வே அறிய வேண்டும். அதாவது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதாவது பகவானுக்கும் பக்தனுக்கும் என்ன சம்பந்தம், அந்த பகவான் தான் என்னை படைத்தான், நான் அவனிடத்திலே இருப்பதுதான் எனக்கு ஆனந்தம். ஆனா இன்னைக்கு நான் பண்ண பாவ புண்ணியங்களினால ஒரு உடம்புல ஒரு குடும்பத்துல கட்டுண்டு கஷ்டங்களையும் துக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல இருந்தெல்லாம் நான் மீண்டு வரணும்னா யாருக்கு நான் சொந்தமோ அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு போய் அடைய வேண்டும்னு அவன் சுவாமி, அவனுக்கு நாம் அடிமைன்னு சொல்லக்கூடிய நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய நிலையான உறவை செவ்வே அறிந்து நன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். எங்க அம்மா, எங்க அப்பா, என் குடும்பம், என் குழந்தைகள், இதுதான் எனக்கு நிலையானது. நாங்கெல்லாம் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக பேருக்கு பெருமாளுக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு நீ நினைச்சுண்டியானா இவாள்லாம் யாருமே உன்னோட நிரந்தரமா இருக்க போறவா கிடையாது. நீயும் இவாளோடெல்லாம் நிரந்தரமா என்னைக்கும் இருக்க போறவன் கிடையாது. அவாவாளுடைய ஆயுள் கழிந்தா விட அவாவா புறப்பட்ட அவா காரியத்தை பார்த்துட்டு போவா. என்னைக்கும் நிரந்தரமான பந்துன்னு சொல்லக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே. அதனால இவாளை எல்லாம் விட்டுடணும்னு சொல்லல, அவளோடெல்லாம் அளவா வச்சுண்டு எம்பெருமானே நமக்கு நிரந்தர பந்து அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த உறவு முறையை செவ்வே அறிந்து நன்னா தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் சுவாமி? அவன் தன் பேர் ஓதி ஏத்தும் பெருந்தவன். வாயை வச்சுட்டு பேசாம இருக்காதே, சகசரநாமம் சொல்லு, வேதம் சொல்லு, ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் சொல்லு, ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லு. இதுல ஏதாவது ஒரு விதத்திலே அந்த எம்பெருமானுடைய திருநாமம் உன் வாயில் வந்தபடியே இருக்க வேண்டும். ஒரு நாளும் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லாமல் இருக்காதே, ஒரு நாளும் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லாம எழுந்துக்காதே, சாப்பிடாதே, வெளியில கிளம்பாதே, தூங்காதே. பெருமாளுடைய திருநாமம் இல்லாமல் உனக்கு பொழுது கழியக்கூடாது. அவன் தன் பேர் ஓதி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஏத்தும் பெருந்தவம், அவனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பெரிய தவம் எது? அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் அவனுக்கு பிடிச்ச புஷ்பங்களை இட்டு வாயாலே அவன் திருநாமங்களை சொல்லி மனதிலே அவன் மீது இருக்கக்கூடிய ஆசையோடு நிறைந்த பக்தியோட கூட அவன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணுகிறார்களே, அது பெரும் தவம், பெரிய தபஸ். அது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு விசாரம் உண்டு. விசாரம் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சின்னா தபஸ்ல எது உசந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. என்னென்னமோ தபஸ் பண்றாளே, 3 அக்னிக்கு நடுவுல நின்றுட்டு தபஸ் பண்றா, 5 அக்னிக்கு நடுவுல நின்றுட்டு தபஸ் பண்றா, மலை மேல நின்றுட்டு தபஸ் பண்றா, தண்ணியில மூழ்கிட்டு தபஸ் பண்றா, எப்படியோ தபஸ் எல்லாம் பண்றாளே. எந்த தபஸ் உசந்தது அப்படின்னா நியாசம் என்னும் உயர்ந்த தபஸ் அப்படின்னு சரணாகதி தான் உசந்த தபஸ். நாமெல்லாம் எந்த சரணாகதியை பண்ணி பெருமாள் நமக்கு மோட்சம் கொடுப்பான்னு சித்தமா நம்பிக்கையோட மகா விசுவாசத்தோட காத்துட்டு இருக்கோமோ, நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அனைவருக்கும் எந்த சரணாகதி மோட்சத்தை கொடுத்ததோ, ஆழ்வார்கள் எல்லாம் எந்த சரணாகதி பண்ணி மோட்சத்திற்கு போனார்களோ, நமக்கு அந்த மோட்சத்துக்கு போகக்கூடிய வழியாக எந்த சரணாகதியை காட்டி கொடுத்தார்களோ அந்த சரணாகதியே பெரும் தவம், பெரிய தவம், பெருமை மிக்க தவம்.
சுவாமி பெரும் தவம் அப்படின்றது புரியுறது, பெரிய பலமான வைகுண்டத்தை நமக்கு பலனாக தரக்கூடிய தவமானபடியினாலே பெரிய தவம். அது என்ன பெருமை மிக்க தவம் அப்படின்னா, ஒரு பக்தி யோகம் பண்ணினா எத்தனை ஜென்மங்கள் கழிச்சு ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்குமோ, ஒரு ஞான யோகம் பண்ணினா எத்தனை ஞான சம்பாதனத்திற்கு பிறகு ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்குமோ, ஒரு கர்மயோகம் பண்ணினா எத்தனை ஜென்மா கழித்து ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்குமோ, அப்பேற்பட்ட பெருமை மிக்கதான மோட்சத்தை ஒரு க்ஷணத்திலே பண்ணக்கூடியதான சரணாகத்தின்னு சொல்லக்கூடியதான இந்த வியாபாரம் பெற்று தருகிறது. அப்போ பெருமையான அந்த பலனை சிறிய இந்த காரியமே பெற்று தந்து விடும் அப்படின்னா இதுதான் வசந்த தபஸ். ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார், தஸ்ய வசீகரணம் தத் சரணாகதிரேவ. அதாவது சரணாகதி ஏன் பண்ணணும்னா, பெருமாள் கிட்ட நாம மோட்சம் வேணும்னு கேட்கணும். மோட்சம்னு சொல்லக்கூடியது சாதாரண பலன் இல்லை, வசந்த பலன். அதை விட வசந்த பலன் வேற ஒன்றும் கிடையாது. மோட்சத்தை காட்டிலும் வசந்த பலன் ஒண்ணு கிடையாது. அப்படி வசந்த ஒரு பலனை போய் பெருமாள் கிட்ட கேட்கறச்ச எப்படி கேட்கணும்? நேர போய் சுவாமி எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு கேட்கலாமோ? அது கேட்கறதுக்கு இல்ல. பெருமாளை என்ன பண்ணினா சந்தோஷப்படுத்தலாம், பெருமாள் என்ன பண்ணினா நம்மளுக்கு வசமாவான். அதாவது பெருமாள் நம்மளை தன்னுடைய அழகை காட்டி வசீகரிக்கிறான். இத்தனை அழகா இருக்காரே பெருமாள் அப்படின்னு தான் தினந்தோறும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறோம். அது அப்படியே பக்தியா மாறி பிரபத்தியா மாறி சரணாகதி பண்றோம். நம்மளை வசீகாரம் பண்றதுக்கு பெருமாள் தன்னுடைய அழகை பயன்படுத்துறான். பெருமாளை நாம எப்படி வசீகரிக்கிறது அப்படின்னா, சரணாகதியின் மூலமாகத்தான் பெருமாளை வசீகாரம் பண்ண முடியும். சுவாமி எனக்கு உன்னை விட்டா வேற கதி இல்ல, என்னை காப்பாத்திக்கிற சக்தி என்னிடத்துல இல்ல, என்னை காப்பாத்துற சக்தி உன்னை தவிர வேறு தெய்வங்கள் யாரிடத்துலயும் கிடையாது, அதனால நீயும் தாயாரம் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பெருமாளுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணி, உங்களை விட்டா எனக்கு கதி இல்லைன்னு சொல்லி விழுந்து எனக்கு மோட்சம் தாங்கோன்னு பிரார்த்திக்கிற போது பெருமாளுடைய மனசு அப்படியே இறங்கும். அதாவது மோட்சம் எங்க போனாலும் யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்கும், நான் அங்கெல்லாம் போல உன்னண்டதான் வந்திருக்கேன், நீ பார்த்து பண்ணும் அப்படின்னு அஞ்ஞானத்தினாலே பேசாமல், நம்மளை தவிர வேறு யாராலையும் மோட்சம் தர முடியாதுன்ற சொல்றக்கூடிய அந்த வேத சாஸ்திரபரமான உண்மையை தெரிந்து கொண்டு அந்த உண்மையை சொல்லி, உன்னை தவிர யாராலையும் மோட்சம் தர முடியாதுன்னு தான் வேதங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் ஆழ்வார்கள்லாம் சொல்றா, அதை நான் தெரிஞ்சுனுட்டேன் புரிஞ்சுனுட்டேன், அதனால கேட்கிறேன் தயவு பண்ணி நீதான் என்ன காப்பாத்தணும்னு சொல்லி நம்மள அப்படியே பேசியே உருக்கிட்டானே இவன் அப்படின்னு பெருமாள் அப்படியே வசீகரிக்கப்படுவார் நம்முடைய பிரார்த்தனையினாலே. அப்படி பிரபத்தி பண்ணிக்கொள்ளக்கூடியவனுடைய பிரார்த்தனையிலே வசீகாரமான பெருமாள், உனக்கு என்னடா வேணும் குழந்தைன்னு கேட்கறச்ச எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு கேட்டா சரி அப்படியே தந்தோம் அப்படின்னு பெருமாள் ஏத்துண்டு பலன் தரான். ஆக பிரபத்தின்னு சொல்லக்கூடியது எம்பெருமானை வசீகாரம் பண்ணுவதற்கு வசியம் பண்ணுவதற்கான வழி. தஸ்ய வசீகரணம் தத் சரணாகதிரேவ, அவனை வசீகாரம் பண்ணக்கூடிய வழி அவனை சரணடைவதே அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல காட்டி கொடுத்தார். ஆகையினாலே அப்பேற்பட்ட வசந்த தபஸாக இருக்கக்கூடியபடியினாலே பெருமை மிகுந்த தவம் பெருந்தவம் அப்படின்னு சரணாகதியை சொல்றாரு இங்கே. சரி, அவளுக்கு என்ன பலன் அப்படின்னா, காரோத வண்ணன் கடல் காண்பரே, அந்த பெருமாளுடைய திருவடிகளை வைகுண்டத்திலே பிரத்யக்ஷமா சேவிப்பா, சேவித்து அவன் திருவடிகளின் கீழே காலத்துக்கும் கைங்கரியம் பண்ணி கொண்டு மோட்ச சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான்னு பலம் நமக்கு கிடைக்கக்கூடிய புருஷார்த்தத்தை சொல்லியிருக்க. இங்கே காரோத வண்ணன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு தத்துவத்தை காட்டினார். ஆர்வம் செறிந்த மனத்தராய் ஆய்மலர் கொண்டு அவன் பேர் ஓதி ஏத்தும் பெருந்தவம் அப்படின்னு பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய மார்க்கங்களை ஹிதமாக காட்டி கொடுத்தார். அவனுடைய கடல் காண்பரேன்னு மோட்சம் பலன் என்பதையும் காட்டி கொடுத்து ஒரு பாட்டிலேயே ஆச்சரியமா ஆழ்வார் இங்கே தத்வைத புருஷார்த்தங்களை வெளியிட்டார். அப்படின்னா இது நிஜமாவே ஞான விளக்கு தானே சுவாமி. ஒருத்தன் ஒரு விஷயத்தை எவ்வளோ நேரம் சொல்றான் எவ்வளவு சொல்றான்றது பெரிய விஷயம் இல்லை, சொல்ல வேண்டிய விஷயத்தை எப்படி சுருக்கமா சொல்லி புரிய வைக்கிறான்றதுதான் முக்கியம். அந்த மாதிரி ஆழ்வார் 100 பாட்டினுடைய சாரமா இந்த ஒரு பாட்டிலே எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்படின்னா இவர் ஏற்றிய விளக்கு எப்பேற்பட்ட நிறை விளக்கு, ஞான நிறை விளக்கு. ஞான விளக்கு தான், ஆனா ஏதோ குறை இருக்கக்கூடிய ஞானம்னு சொல்ல முடியாது. பூரணமான நிறை மட்டுமே இருக்கக்கூடிய ஞானம் என்னும் நிறை விளக்கை ஏற்றினவராக இந்த ஆழ்வார் கருதப்படுகிறார். அப்படின்னா இந்த ஒரு பாசுரமே அதுக்கு உதாரணம். சரி, மொத்தமா இந்த ஆழ்வார் 2ஆம் திருவந்தாதியினுடைய சாரமா என்ன விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்பை அகல் விளக்காக மாற்றிக்கொண்டார், ஆசையை நெய்யாக மாற்றிக்கொண்டார், எம்பெருமானை நினைத்து உருகக்கூடிய தன்னுடைய சிந்தை தன்னுடையதான புத்தியை திரியாக ஏற்றிக்கொண்டார்,
இது மூணுத்தையும் கொண்டு ஒரு விளக்கேத்தினார். அந்த விளக்கின் மூலமா 100 பாடல்களினாலே பகவானை அனுபவித்தார் அப்படின்றதா இதனுடைய சாரம். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு ஆழ்வாருடையதான முதல் பாசுரம். எனக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டே நான் பெருமாளுக்கு விளக்கேத்துறேன் அப்படின்னு இவருடைய அன்பு, பெருமாள் மேல இவர் கொண்டிருக்கக்கூடிய பக்தியையே அகல் விளக்காக மாத்தினார். அதுல ஆசையையே எரிபொருளா நெய்யா பயன்படுத்தினார். ஆர்வமே நெய்யாக, அதாவது இந்த உடல் சார்ந்த ஆசைகளை எல்லாம் எரித்து விட வேண்டும். அப்படி எரிக்கலைன்னா அது நம்மளை எரிச்சிடும். அதனால அது நம்மளை எரிக்கிற வரைக்கும் இடம் கொடுக்காம நாம் அதை எரிச்சுடணும் அப்படின்னு அல்ப ஆசைகள், புலன் இன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆசையெல்லாம் நெய் உருக்குவது போல உருக்கிட்டார் ஆழ்வார். இதனால என்னாச்சு அப்படின்னா அந்த ஆசை உருகித்து பாருங்க, அதிலேயே ஒரு தீபம் எரிந்தது. அதிலே திரியா எதை பயன்படுத்தினார் அப்படின்னா இன்பு உருகு சிந்தி இடுதிரியா. பெருமாளை நினைச்ச போது, பெருமாளுடைய பேரை சொன்ன போது, பெருமாளை பத்தி காதாலே கேட்ட போது அப்படி ஐஸ் கட்டி உருகிறது போல ஆழ்வாருடைய மனசு, சிந்தை, எண்ணம் உருகிறது. அப்படி உருகக்கூடிய சிந்தையே திரியாக இட்டார். ஏன்னா திரி கொஞ்சம் கொஞ்சமா உருக உருகதான் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். அப்படி உருகக்கூடியதான தன்னுடைய மனதை உருகக்கூடிய திரியாக மாற்றினார். அதுதான் இன்புருகு சிந்தை இடுதிரியா. நண்புருகி, இதெல்லாம் உருகிறது பத்தாது, நாம உருகணும், ஆத்மா உருகணும். பெருமாள் அப்படின்னு சொன்னா கண்ணுல ஜலம் வரணும். பெருமாள்னு சொன்னா ஏதோ தொண்டை அடைக்கிற மாதிரி பண்ணணும். அப்படி எம்பெருமான் அப்படின்னு சொன்னாலோ, அவனை சேவித்தாலோ, அவன் விஷயங்களை கேட்டாலோ, அவனை பத்தி சொல்றச்சேயோ நாக்கு தழுதழுத்து உடம்புல அப்படியே ஒரு உருக்கம் ஏற்படுறது பாருங்க. அதுக்குதான் ஆத்மாவினுடைய உருகுதல்னு பேரு. அதை நண்புருகின்ற பதத்தினாலே சொன்னார். இதெல்லாம் பண்ணி இத்தனை உருகி என்ன சுவாமி உங்களுக்கு பலன் அப்படின்னா நாரணருக்கு ஞான சுடர் விளக்கேற்றினேன். ஸ்ரீமன் நாராயணனுக்கு பரஞானம்னு சொல்லக்கூடியதான நன்கு சுடர்விடக்கூடிய பிரகாசமான ஒரு விளக்கை நான் ஏற்றினேன். பரஞானம்னா என்ன சுவாமி? ஞானம் அப்படின்றது அறிவு, பரஞானம் அப்படின்னா பரம்பொருளான எம்பெருமானை பற்றினதான அறிவு. முதல்ல அவன்தான் பரம்பொருள் அப்படின்ற அறிவு முக்கியம். அப்ப அதுக்கப்புறமா பரம்பொருளான அவனை பத்தின விஷயம், அவனாலே படைக்கப்பட்ட நம்மளை பத்தின அறிவு, அந்த பரம்பொருளான அவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடியதான சம்பந்தம். அப்படி பரம்பொருளிடத்துலதான் நாம இருக்கணும்னு தெரிஞ்சுண்டு அதே நேரத்துல இத்தனை நாள் அவன் திருவடிக்கு போய் சேராம இப்படி ஜன்மா எடுத்து சுத்தின்னு இருக்கோமே, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லக்கூடியதான விரோதி, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அவனுக்கிட்ட போய் சேர்ந்தா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடியதான மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அர்த்த பஞ்சக ஞானம்னு சொல்லக்கூடியதான விஷயங்களை நன்னா தெரிஞ்சுக்கிறது தான் பரஜானம். அந்த எம்பெருமான பத்தின ஞானத்தை நன்கு தெளிவாக தெரிந்து கொள்ளுதல். இப்படி தெரிஞ்சுண்டு ஆழ்வாருடைய உடம்புல இருக்கக்கூடிய, ஆழ்வாருடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா அறியாமையும் நீங்கிடுத்து, எதெல்லாம் அவரை விட்டு போனமோ அதெல்லாம் போயிடுத்து. இப்ப ஞானம் என்னும் நிறைவிளக்கை ஏற்றினார். ஞானம் பிரகாசமா பிரகாசிக்கிறது, ஆழ்வாருக்கு பூரணமா பிரகாசிக்கிறது. அதை கொண்டு பெருமாளை சேவித்தார். இப்போ ஒரு கேள்வி, ஆழ்வார் நித்தியசூரியனுடைய அவதாரம், பெருமாள் அவருக்குள்ளே தசாவதாரமாக புகுந்திருக்கிறார். அப்படின்ற பட்சத்துல ஆழ்வாருக்கு அஞ்ஞானம் இருக்குமா? ஆழ்வாருக்கு புலனின்பங்கள்னு சொல்லக்கூடியதான கொடுமையெல்லாம் நடக்குமா? அப்படின்னா ஆழ்வார்கள் என்னைக்குமே தங்களுடைய பெருமையை சொல்லிக் கொண்டவர்கள் கிடையாது. ஆழ்வார்கள் வந்தது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மளை கை தூக்கி விடுறதுக்காக தான். அதனால நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இப்படியெல்லாம் பாவம் பண்ணியிருக்கேன், என் மனசுல இன்னும் ஆசை போல, எனக்கு நிறைய அஞ்ஞானம் இருக்கு, பக்தி இல்ல அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழித்து பெருமாள் திருவடிக்கு போகாம விட்டுற போறானோ, சரணாகதி பண்ணாம விட்டுற போறானோன்னு இவர்கள் பண்ணாத தப்புகளை எல்லாம் கூட நம்முடைய ஸ்தானத்திலே இருந்து நமக்கு பிரதிநிதியா பாட்டு பாடுறபடினாலே இல்லாத குறைகள் எல்லாம் தங்களிடத்திலே இருப்பதாக சொல்லிக் கொண்டு, இப்படியெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் அழிச்சுட்டு உங்க மனசுல ஞானம்னு சொல்லக்கூடிய விளக்கை ஏத்துட்டீங்களானா நீங்க பெருமாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இங்கே ஆச்சரியமாக நமக்காக இல்லாத குறையை தன்மேலே ஏறிட்டு கொண்டு அஞ்ஞானத்தை நீக்கி பக்தி கலந்த ஞானத்தினாலே விளக்கேற்றினால் நீங்கள் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு எம்பெருமானை சேவிக்கக்கூடிய வழியை முதல் பாட்டினால சொல்லி இந்த பிரபந்தத்தினுடைய சாரம் இதுதான் முதல்ல சொல்லிட்டார் ஆழ்வார். இப்படி விளக்கேத்தி பெருமாளை சேவிச்சிங்கோ, அதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டா அவருடைய அஞ்ஞானம் நீங்கியது, அவருடைய பிறவிகள் எடுத்துட்டே போய் கஷ்டப்பட்டுட்டே போறதுன்னு சொல்லக்கூடிய துன்பம் அழிந்தது. இப்ப சந்தோஷமா இருக்கார் ஆழ்வார் வைகுண்டத்துல. இந்த ஆழ்வாருடைய அருள் செயல்கள்ல முக்கியமான விஷயங்களை சொல்லக்கூடிய சில உதாரணங்களை மட்டும் பார்க்கலாம்.
மனுஷன் தொடர்ந்து பாவமே பண்ணிட்டு வருகிற போது அந்த பாவத்துக்குடைய சம்பளமாக அந்த பாவத்தினுடைய தண்டனைகளை எல்லாம் அனுபவிப்பதற்காக நரகங்களுக்கு போறான். கருட புராணம் முதலான புராணங்கள்ல 32 விதமான நரகம் சொல்லியிருக்கு. ஒரு பாவம் பண்ணவனுக்கு ஒரு நரகம். ஒரு நரகத்திலும் ஒரு விதமான கொடுமைகளோட கூட தண்டனை கிடைக்கும். ரொம்ப அவஸ்தைப்படுவான், ஏண்டா பிறந்தோன்னு ஆயிடும் அவனுக்கு. அப்படி நரகத்தை எல்லாம் சொல்லி பயமுறுத்துவது எதற்குன்னா, நீ பாவம் பண்ணினாதான் அங்க போனோம், இல்லைன்னா போக வேண்டாம். பக்தியோ சரணாகதியோ பண்ணி பெருமாளை அடைஞ்சால் உனக்கு வைகுண்டத்துல எப்பேற்பட்ட ஆனந்தம் கிடைக்கும்னு அந்த ஆனந்தத்தையும் தான் சொல்றா. ஆனா மனுஷன் என்ன பண்றான், நிரந்தரமான ஆனந்தம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்துக்கு போனோம்னா இங்க சில விஷயங்களை எல்லாம் தியாகம் பண்ணணும். அல்ப சுகங்கள்ல ஈடுபடுறதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். தேவதாந்திர சம்பந்தத்தை உடனும், பெருமாளை நாடணும், ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை சரணாகதி தர்மத்தை கடைபிடிக்க வேணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற என்ன பண்றான், இந்த பக்கம் வரத்துக்கு பயப்படுறான். அதுவே அல்ப விஷயங்கள்ல இறங்கும் போது அவனுக்கு அப்பப்ப சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி தோன்றதுனால இப்பவே சந்தோஷம் தரக்கூடிய இந்த விஷயங்கள் தானே நிலையானதுன்னு அது பின்னாடி போறான். அது குறிப்பிட்ட காலம் இவன் உடம்புல வயசும் தெம்பும் இளமையும் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு அந்த இன்பத்தை தந்து பிறகு இவனை அப்படியே பாழுங்கணத்திலே தள்ளி நரக யாதனையை இவனுக்கு வாங்கி தருகிறது. அப்ப நினைக்கிறான், அன்னைக்கு தப்பு பண்ணிட்டோமே, அன்னைக்கே கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கலாமேன்னு நினைக்கிறான். அதனால கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் அப்படின்னு ஆழ்வார் திருவாய்மொழியிலே சாதித்தது போல உடம்பு நன்னா இளமையாக இருக்கிற போதே எம்பெருமானை சரணாகதி பண்ண வேண்டும் அப்படின்றது ஆழ்வார்களுடையதான சம்பிரதாயம். ஆழ்வார் என்ன சொல்றாரு இந்த பாட்டுலன்னா, நீ நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை எப்ப வரும், உனக்கு நிறைய பாவங்களை பண்ணினா வரும். சரி, பாவம் பண்ணி நரகத்துக்கு போகிற மாதிரி ஆயிடுத்து உன் நிலைமை. அதுக்கு அப்புறமாவது உனக்கு புத்தி திருந்தி நரகம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழின்ற வழியை தேடிக்கோ. அப்படின்னா, சுவாமி பாவம் பண்ணினேன், நரகம் எனக்கு பலன்னு சாஸ்திரம் சொல்றது, ஆனா நான் திடீர்னு திருந்துட்டேனானா நரகம் போகாம இருக்கக்கூடிய வழின்னு ஒண்ணு உண்டானா உண்டு, எப்படின்னு சொல்றேன் கேளு அப்படின்னு ஆழ்வார் பாட்டுல சொல்றார். தாமுளரே தம் உள்ளம் உள்ளுளதே தாமரையின் பூவுளதே ஏத்தும் பொழுதுண்டே வாமன் திருமருவு தாழ்மருவு சென்னியரே செவ்வே வருநரகம் சேர்வது அரிது. நரகத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். சொல்ல போனா நரகமே போக வேண்டாம். இப்படி ஒரு வழி இருக்கும்போது நீங்க ஏன் நரகத்துக்கு போறீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாட்டுல என்ன சொன்னார், நமக்குள்ள இருக்கிற அறியாம நீங்கி நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை கொண்டு எம்பெருமானுக்கு விலக்கேற்றினால் பெருமாளை சேவிக்கலாம்னு சொன்னார். அப்ப பெருமாளை சேவிக்கிறதுக்கு என்னென்ன வஸ்துக்கள்லாம் தேவை அப்படின்னு, தேவையான பொருட்கள் சாமக்கிரிகள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம கிட்டே இருக்கு, ஃப்ரீயா கிடைக்கிறது. இன்னொரு இடத்துக்கு கஷ்டப்பட்டு தேடி போய் பணம் கொடுத்தெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம். ஒன்னண்டையே பெருமாள் ஆராதனம் பண்றதுக்குரிய வஸ்துக்களை எல்லாம் வச்சுட்டு நரகத்துக்கு போகாம உன்னை காப்பாத்திக்க கூடிய வழி தெரியாம அல்லாடின்னு இருக்கையே, உன்னை பார்த்தா எனக்கு வயிறு எறியறது அப்படின்னு ஆழ்வார் வயிறு எறிகிறார். எதனாலன்னா, பெருமாள் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கான். எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுண்டு சரியை மட்டுமே பண்ணி தப்பு பண்ணாம இருக்கக்கூடியதான ஒரு விவேகம் உனக்கு வரணுமா வேண்டாமா? அந்த மட்டில் கூட நீ யோசிக்கலன்னா நீ என்ன மனிதன் அப்படின்றது போல ஆழ்வார் நொந்து கொள்கிறார். இப்போ மற்ற பிராணிகளை விட மனுஷனுக்கு பகுத்தறியக்கூடிய திறன், பகுத்தறிவு, சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வசத்தின்னு மாறுதட்டுகிறானே மனுஷன். அந்த பகுத்தறியக்கூடிய சிக்ஸ்த் சென்ஸை வச்சுண்டு எது சரி எது தப்பு, தப்பான வழியில போகக்கூடாது, சரியான வழியில தான் போகணுன்றத உன்னால ஜட்ஜ் பண்ண முடியலன்னா அந்த பகுத்தறிவு, அந்த சிக்ஸ்த் சென்ஸ் எதுக்கு உனக்கு அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். சுவாமி நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல எனக்கு. இல்லப்பா, பெருமாளை நீ சேவிப்பதற்கு பெருமாளை ஆராதனம் பண்றதுக்கு தேவையான வஸ்துக்கள்லாம் உன்னிடத்திலே இருக்கு பார். தாம் உளரே, நீ தானே பெருமாளை சேவிக்கணும், நீ நன்னா இருக்கேன்னா பெருமாளை சேவிக்க வேண்டியது தானே. தாம் உளரே, பெருமாளை சேவிக்க வேண்டிய இவன் இருக்கான். தம் உள்ளம் உள்ளுளதே, மனசார பெருமாளை சேவிக்கணும், மனசுல ஆசையோடு கூட பெருமாள் மேல பக்தி வரணும்னு சொன்னேன். உன்னிடத்துல மனசு இருக்கும்னு. தாமரையின் பூ உலகே, பெருமாளை அவனுக்கு பிடிச்ச புஷ்பங்களால ஆராதனம் பண்ணணும்னு நான் சொன்னேன். பெருமாளுக்கு பிடித்த தாமரை புஷ்பம் கிடைக்கலையான்னா உனக்கு திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் குளம் குட்டை, எங்க பாரு தாமரை புஷ்பம் கிடைக்கிறது, அந்த புஷ்பத்தை வாங்கி பெருமாள் மேல உனக்கு போட முடியாதா? ஏத்தும் பொழுதுண்டே, எல்லாம் சரிதான் சுவாமி, ஆனா எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லும்படியா நீ என்னப்பா காரியம் பண்ற? அப்படி எத்தனை காலத்தை வீணா கழிக்கிற, தூங்கியும் திரிந்தும் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டும் வீண் பேச்சு பேசியும் அல்ப சுகங்களிலே ஈடுபட்டும் இப்படி எத்தனை காலம் கழிக்கிற? ஒரு க்ஷணம் ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு சொல்லி ஒரு புஷ்பத்தை எடுத்து பெருமாளுடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கிறதுக்கு பொழுது இல்லாத போயிடுத்தோ? நிறைய டைம் இருக்கு.
நிறைய டைம் இருக்கு. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு தெரியாம நீ வீணாக்கின்றிருக்கிய ஒழிய நேரம் இல்லைன்னு ஒருத்தரையும் இந்த லோகத்திலே சொல்ல முடியாது. அப்படியே நீ காலில் சக்கரத்தை கட்டிண்டு ஓடுறவனா கூட இருப்பா. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் உழைக்கக்கூடியவனாக கூட இரு. ஒரே ஒரு நிமிஷம் பெருமாளுடைய ஒரு திருநாமத்தை சொல்லி அவன் திருவடிகள்ல ஒரு புஷ்பத்தை இட்டு தலையை வச்சு சேவிக்கிறதுக்கு எத்தனை நாளையா போறது? அதனால நேரமும் இருக்கு. ஏத்தும் பொழுதுண்டே வாமன் திருமருபு தாழ்மருபு சென்னியரே. அதனால நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ நன்னா இருக்க, உன் மனசு நன்னா இருக்கு, அந்த மனசால பெருமாளை பக்தியோட நினைச்சுக்கோ. கையில ஒரு தாமர புஷ்பத்தை எடுத்துக்கோ, பெருமாள் திருவடியில இடு, உனக்கு தெரிஞ்ச நாமாவையோ மந்திரத்தையோ சொல்லு. அப்படியே அந்த பெருமாள் திருவடியில தலையை முட்டி அவனை சேர்த்து கட்டிக்கோ. அப்படின்னா என்ன? சரணாகதி பண்ணு. சுவாமி, சரணாகத்தின்னு சொல்லக்கூடியது என்ன? ஒரு ஆச்சாரியர் இடத்துல போய் சுவாமி எனக்கு மோட்சார்த்தமா சரணாகதி பண்ணி வைக்கணும்னு விழுந்து சேவிச்சு பிரார்த்திக்கிறோம். அந்த சுவாமி சரின்னு திருவுள்ளம் பத்திட்டாரானா என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நாம அவர் சொல்லும் போதெல்லாம் விழுந்து சேவிச்சுட்டு இருக்கணும். அந்த சுவாமி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். அப்படி ஒரே முறை ஒரு க்ஷணத்திலே சாதிக்கக்கூடிய காரியம் தானே சரணாகத்தின்னு சொல்லக்கூடியது. அந்த சரணாகதியை ஏத்துண்டு பெருமாள் மோட்சம் தரானா இல்லையா? அப்படி பெருமாள் நமக்கு தேவையான எல்லா வழிகளையும் நம்மிடத்திலேயே வைத்திருக்கிறான். ஆச்சாரியனை தேடி போறதுக்கு உடம்பு கைகாலெல்லாம் நன்னா இருக்கு, போ. ஆச்சாரியனை கைகூப்பு, விழுந்து சேவித்து வாயாலே பிரார்த்தி, மனசார ஆச்சாரியன் நம்மள பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கிறார், பெருமாள் நம்மளை ஏத்துக்க போறாரு அப்படின்னு மனசார நம்பி விசுவாசமா படுத்து சேவிச்சுண்டு அவர் சரணாகதியை பண்ணி வைக்க போறார். பெருமாள் உனக்கு மோட்சம் தர போறான். இதுக்கு மேல ஏண்டாப்பா நீ நரகத்துக்கு போனோம்? இத்தனை சுலபமான வழிகள் உன் பக்கத்துல இருக்கிறச்ச நீ ஏன் நரகத்துக்கு தான் போவேன்னு கையில கங்கணம் கட்டின்னு தெரியற? அப்படி பண்ணாதே. எம்பெருமானை பணிவதற்கு ஏற்ற கர சரணாதிகள், அதாவது பெருமாளை கூப்புவதற்கு கை ஒன்று இருக்கு, பெருமாள் கோவிலையும் திருவாராதனம் பண்ணக்கூடிய இடத்தையும் நோக்கி நடப்பதற்கு கால் ஒன்னிடத்துல இருக்கு, பூவை பறிக்கிறதுக்கு கை நன்னா இருக்கு, இதுதான் தாமரை பூன்னு நினைக்கிறதுக்கு புத்தி இருக்கு, தாமரையை பார்ப்பதற்கு கூடிய கண்கள் உண்டு, இதெல்லாம் பறிச்சுட்டு வந்து மந்திரத்தை சொல்றதுக்கு வாய் இருக்கு, மந்திரமும் உனக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த புஷ்பத்தை இட்டு அந்த மந்திரத்தை சொல்லி எம்பெருமானுடைய திருவடிகள்ல ஒரு அர்ச்சனை பண்ணா என்னடா அப்பா உனக்கு குறை? இப்பேற்பட்ட மோட்சம் இந்த சுலபமான ஒரு காரியத்தினாலே கிடைக்கிற போது நீயோ நான் நரகத்துக்குத்தான் போவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு என்னைக்கும் சம்சாரியாகவே இருப்பேன், நரகத்துக்கு போவேன், அங்க தண்டனைகளை எல்லாம் அனுபவிப்பேன், பண்ண புண்ணியம் ஏதாவது கொஞ்சம் இருந்தா அதுக்கு சொர்க்கத்துல இன்பத்தை அனுபவிப்பேன், திரும்பவும் வந்து பிறப்பேன், இப்படியே திரும்பி திரும்பி பிறந்து இறந்து விளையாடிட்டு இருப்பனே ஒழிய நிரந்தர ஆனந்தத்தை நான் அடைய மாட்டேன்னு சொல்லி நீ சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கியே, இந்த மாதிரி நீ உன்னை போட்டு அழிச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உன்னை காப்பாத்துறவா யாரு? அதனால நரகம் போனோம் அப்படின்னு நீ நினைக்காதே. எதுக்கு நான் நரகம் போனோம்னு கேள்வி கேளு. அப்ப என்ன பண்றதுன்னா, வைகுண்டமே உனக்கு காத்துட்டு இருக்கிறச்ச ஏன் நரகத்துக்கு போனோம்? அதாவது புராணம் சொல்றது, நாராயணேதி சப்தோஸ்தி வாகஸ்தி வசவர்தினி ததாபி நரகே கோரே பதந்தீதி கிமத்புதம். நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறது, பகவானுடைய மந்திரம் இருக்கிறது. சொல்றதுக்கு உனக்கு வாயில வார்த்தை உண்டு, பேச வரும் நன்னா உனக்கு. வசவர்தினி, நீ நிறைய பேசிட்டு இருக்க. ததாபி நரகே கோரே பதந்தீதி கிமத்புதம். நாராயணான்ற வார்த்தை உண்டு, பேசுறதுக்கு உனக்கு நாக்கு உண்டு, உனக்கு பேச்சும் வரது. நாராயணான்னு சொல்லி பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணா நீ ஏண்டா நரகத்துக்கு போனோம்? எதுக்கு நரகத்துக்கு போய் அந்த கொடுமையான கோரமான தண்டனைகளை எல்லாம் அனுபவிக்கணும்? அந்த பகவானுடைய பதம்னு சொல்லக்கூடிய வைகுண்டமே உனக்கு கிடைக்கிறது. இதையெல்லாம் வச்சுட்டு நீ நரகத்துக்கு தான் போவேன்னு நிக்கிற பாத்தியா? அதை நினைச்சா என்ன அற்புதமோ தெரியலையே, இது என்ன ஆச்சரியம், இது என்ன விந்தை, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானே இவன்னு சொல்லி உன்னை பார்த்தா எனக்கு பரிகாசமா தெரியுது. அதனால பெருமாள் அடையக்கூடிய மோட்ச மார்க்கத்திலே ஈடுபடு, உனக்கு நரகமே கிடையாதுன்னு இந்த பாட்டுல சொன்னார். அதே மாதிரி பகவானை சரணாகதி பண்ணின பாகவதால் எப்படி இருக்கணும்னா சமநிலையோடு கூட இருக்க வேண்டும்னு சொல்றார். அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய காலத்துல அப்படியே தலகால் தெரியாம ஆடக்கூடாது. ரொம்ப துக்கமா இருக்கக்கூடிய சமயத்துல என்ன பகவான் மேல இத்தனை பக்தி வச்சேன், போய் இத்தனை அழ வைக்கிறானே, என்னை இப்படி வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி பெருமாளிடத்திலே நம்முடைய வருத்தத்தை தெரிவித்து ஒரேடியா துவண்டு போவதும் கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். உளதென்றிருமாவார் உண்டில்லை என்று தளர்தல் அதனருகும் சாரார் அளவரிய வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் பயின்று. சுகதுக்கங்களை கண்டு பயப்படாம என்னைக்கும் மத்தியமமான ஒரு நிலையிலேயே இருக்க வேணும் பாகவதன்னு சொல்லக்கூடியவன். அப்படி இருக்கிறது தான் பாகவதனுடைய பெருமை. அப்படி சந்தோஷ காலத்திலே ஓவரா ஆடிண்டு துக்க காலத்திலே ஓவரா துன்பப்பட்டு பெருமாளை பழிச்சுண்டு இருக்கக்கூடியவா நல்ல பாகவதால் இல்லை.
அப்படி இல்லாமல் எப்போதும் சமநிலையோடே இருக்கக்கூடியவர்கள் தான் வசந்த பாகவதர்கள் அப்படின்னு பாகவதாளுடைய பெருமையை பேசுறார் இந்த பாட்டுல ஆழ்வார். எல்லா வேதங்களும் யார பரம்பொருள்னு சொல்லித்து? ஸ்ரீமன் நாராயணனை. அந்த ஸ்ரீமன் நாராயணன் நமக்காக ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்து திருமலையிலே திருவேங்கடமுடையானாக நின்று கொண்டிருக்கிறான். அந்த ஸ்ரீமன் நாராயணனை மேலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் வந்து சேவிக்கிறா, தேவர்கள் வந்து சேவிக்கிறா, பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் போய் சேவிக்கிறா. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரியித்து அந்த எம்பெருமான் எப்படி மேலே இருந்து கீழே வந்தாலும் கூட மேலே இருந்து வரவாலும் சேவிக்கும்படி, கீழே இருந்து போறவாலும் சேவிக்கும்படி சமநிலையிலே இருக்கிறானோ, அந்த மாதிரி ஓவரா ஆடாமல் ஓவரா தூண்டு போவாமல் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல ஆச்சரியமான பக்தி இருக்கக்கூடியவா அவனை போல எப்போதும் சமநிலையிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். திடீர்னு செல்வம் நிறைய வந்துடுத்தோம்னா, எனக்கு பணம் நிறைய வந்துடுத்தோ, இனிமேல் கஷ்டமே போயிடுத்தோ, கஷ்ட காலத்துல நம்முடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தானே பெருமாளை சேவிக்கிறோம். இப்ப இத்தனை செல்வம் வந்துடுத்து, நான் ஏன் பெருமாளை சேவிக்கணும்னு பெருமாளை சேவிக்காம இருக்கிறதுக்கும் அர்த்தம் இல்ல. இல்ல கேவலம் பணம் வந்துடுறதுனால ஆடுறதுலயும் அர்த்தம் இல்ல. நன்னா வசதியா இருந்துட்டு சுவாமி, திடீர்னு எனக்கு நஷ்டமாயிடுத்து, பண வரவு குறைஞ்சு போயிடுத்து அப்படின்னா, ஐயோ என்னுடைய படம் எல்லாம் போயிடுத்து, இவனை நம்பினேனே, இவன் என்ன பெருமாள் அப்படின்னு பெருமாளை பழிக்கிறதுக்கும் இல்ல. ஐயோ பணம் இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு ஓவரா அடிச்சு அழுதுண்டு புலம்புறதுக்கும் இல்ல. அதனால லாபமோ நஷ்டமோ எல்லா சமயத்திலையும் நீயாக இருக்க வேணும். அப்பேற்பட்ட ஒரு பக்குவம் இருக்கிறவன் தான் நல்ல பாகவதன் அப்படின்னு பாகவதால் என்னைக்கும் கேவலம் அழியக்கூடிய பணத்தை நம்பிட்டு இருக்காதுங்கோ, எனக்குன்னு பெருமாள் இருக்கார் அப்படின்னு அவனை நம்பி இருங்கோ, எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராதபடி அவன் பார்த்து கொள்வான் அப்படின்றத ஆழ்வார் இங்கே ஆச்சரியமா உபதேசம் பண்றார் இந்த பாட்டுல. அடுத்தபடியா எது தவம் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். பெருந்தவத்தோர் காண்பரேன்னு பெரிய தபஸ் பண்றவா பெருமாளை பாப்பா அப்படின்னு அந்த பாட்டுல சொன்னாரோ இல்லையோ. இப்போ சுவாமி எது தவம், அங்க பெரும் தவம்னு சொன்னீங்களே, எது தவம் அப்படின்னு கேட்கிறவாளுக்கு பதில் இங்கே. உரும் கண்டாய் நல் நெஞ்சே உத்தமன் நல் பாதம், உரும் கண்டாய் ஒன் கமலம் தன்னால், உரும் கண்டாய் ஏத்தி பணிந்து அவன் பேர் ஈரை நியூறு எப்பொழுதும் சாத்தி உரைத்தல் தவம். ஏத்தி பணிந்து அவன் பேர் ஈரைஞூறு எப்பொழுதும் சாத்தி உரைத்தல் தவம். எது தபஸ் தெரியுமா? அந்த எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்றது, அவனை பார்த்து அஞ்சலி பண்ணி கை கூப்புறது, அவனை விழுந்து சேவிக்கிறது, அவனை பிரதட்சணம் பண்றது, இப்படி எப்படியெல்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் அவனிடத்திலே நம்முடைய பணிவை, நம்முடைய சரணாகதியை, தீர்க்க சரணாகதியை காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தி கொண்டு அவன் பேர், அவனுடைய திருநாமங்கள் 2500 2500 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய சகசிரநாமங்களை சொல்லிக்கொண்டு சாத்தி உரைத்தல் தவம். நீ பெருசா வந்து காட்டுல போய் நின்றுண்டு கடும் குளிரிலும் பனியிலும் மழையிலும் வெப்பத்திலும் உஷ்ணத்திலும் 5 அக்னிகளுக்கு நடுவே தகிக்கப்படுகிற ஒருவனாக நின்று கொண்டு தபசெல்லாம் பண்ண வேண்டாம். பெருமாளை கை கூப்பு, விழுந்து சேவி, 2 பிரதட்சணம் பண்ண போறோம். பெருமாள் ஆச்சரியமா உனக்கு தெரிஞ்ச பாசுரத்தினாலே ஸ்லோகத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ண அது போறோம். பெருமாளுடையதான சகஸ்திரநாமத்தை தினம் சொல்லு அது போறோம். இப்படி இருக்கிறதே பெரிய தபஸ் தான். இதுக்கு அவ்வளவு கஷ்டமான தபஸ் பண்றவாளுக்கெல்லாம் கூட பெருமாள் தராததான வைகுண்ட பிராப்தியை உனக்கு தரான் அப்படின்னா இதுதான் வசந்த தவம். அதனாலே அவனுடைய திருநாமங்களை சொல்லுவதே வாய் படைத்த பயன், அவனை அர்ச்சிப்பதே கை படைத்த பயன், அவனை விழுந்து சேவிக்கிறதே உடம்பு படைத்த பயன், அவனை பிரதட்சணம் பண்றதே கால்கள் படைத்த பயன், அவன் வாக்கு நாக்கு அப்படின்னு ஒண்ணு கொடுத்ததே அவனுடைய பேரை சொல்வதற்காகத்தான் அப்படின்றதெல்லாம் நினைச்சுண்டு அவன் கொடுத்த இந்த கரண கலேபரங்கள்னு சொல்லக்கூடிய உடல் உறுப்புகளை கொண்டே அவனை ஆராதனம் பண்ற பாத்தியா, அதுதான் தவம். சுவாமி இதுக்கு எதான செலவு இருக்கா? ஒண்ணும் கிடையாது. எத்தனை நாள் என்னாலும் பேசிட்டு இருக்கலாம், பில்லு விட போறது இல்லை. தெரிஞ்ச சோத்திரத்தை சகசிரநாமத்தை சொல்லிட்டு இருக்கலாம், பெருமாளை கை கூப்பலாம், சேவிக்கலாம், எந்த நஷ்டமும் இல்லை. சொல்ல போனா உடம்பும் கூட ஆரோக்கியமா இருக்கும், மனசும் கூட வந்து சமநிலையோடு கூட அலசல் இல்லாம இருக்கும். ஆகையினாலே இப்படி இருக்கக்கூடியது, அதாவது பகவானுடைய திருநாமத்தை சொல்லி பக்தி பண்ணுவதே நமக்கு பெரிய தவம் அப்படின்னு திருநாம சங்கீர்த்தனம்னு சொல்லக்கூடிய பகவன் நாமாவை சொல்லக்கூடியதனுடைய பெருமையை சொல்லி கொடுக்கிறார். இப்போ ஒருத்தன் மோட்சத்துக்கு போனோன்ற ஆசை உடையவனாக இருக்கான் அப்படின்னா முமுக்ஷுன்னு பேர் அவனுக்கு. அப்படி ஒருத்தன் எப்படி முமுக்ஷுவா ஆறான் அப்படின்னா, தாயாருடைய கர்ப்பத்திலிருந்து அவன் இந்த பூமிக்கு வரான் பாருங்க, தாயினுடைய வயிற்றிலிருந்து அவன் இந்த பூமிக்கு வருகிற போது அவனை 3 பேர் பாக்குறா. 3 பேர்னா ஒருத்தனை ஒருத்தர் பாக்குறா. யார் அவான்னா மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடியவா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லக்கூடியவா.
இதுல யார பெருமாள் பாக்குறானோ அவா மோட்சம் போனோன்ற ஆசையோடு கூட மோட்ச மார்க்கத்திலே சரணாகதி தர்மத்திலே சென்று மோட்சத்துக்கு போறா. வேற தமோ குணமுடையவனான பிரம்மாவாலே பார்க்கப்பட்டால் அவனாட்டமே தமோ குணமுடைய சோம்பேறிகளா இருந்துருக்கா, அல்லது ரஜோகுணம் உடையவனான ருத்ரனாலே பார்க்கப்பட்டால் ருத்ரனை போலே ரஜோகுணத்தோடு கூட கோபதாபாதிகளிலே ஈடுபட்டு பெருமாள் அடையாம இருக்கா அப்படின்னு மகாபாரதத்துல சாந்தி பருவத்துல சொல்லப்பட்டது. அதாவது முதல்ல தாயினுடைய வயிற்றில இருந்து இவன் உலகத்துக்கு வரான் பாருங்க, அப்போ இவனை முதல்ல யார் பார்க்கறாளோ அந்த கட்டாட்சம், அந்த பார்வைக்கு ஜாயமான கட்டாட்சம்னு பேரு. ஜாயமான தசை அப்படின்னா 10 மாசமா குழந்தை தாயினுடைய கர்ப்பத்தில இருந்து புதுசா வேறு ஒரு உலகத்தை பார்க்கறதுக்காக முதல் முறை வருது. அந்த குழந்தை அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாலேயே ஒருத்தன் பார்க்கறான். அதுதான் அதனுடைய ஜாயமான தசை, முதல் தசை. அப்போ அது மேல விழக்கூடிய பார்வை ஜாயமான கட்டாட்சம். அந்த ஜாயமான கட்டாட்சம் மதுசூதனன் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவன் இருக்கான் பாருங்க, அவனுடைய கட்டாட்சம் அந்த குழந்தையின் பேர்ல உழுந்ததுன்னா இந்த உலகத்துக்கு வரும்போதே பெருமாளுடைய பார்வையாலே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த குழந்தை அந்த ஹயக்ரீவனுடைய பிரசாதமான ஞானம் கைவரப்பெற்ற குழந்தையா அல்ப விஷயங்கள் எல்லாம் உதறி தள்ளி மோட்சம் போகக்கூடிய பக்தி சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய மார்க்கமே வசந்ததுன்னு புரிஞ்சுண்டு அது சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போறதுன்னு மகாபாரதத்திலே சொல்லப்பட்டது. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனஹ சாத்விகஹ சது விக்ஞேயஹ சவை மோக்ஷார்த்த சிந்தகஹ. அம்மாவினுடைய வயிற்றிலேருந்து குழந்தை வெளியில வரச்ச மதுசூதனன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவன் அந்த குழந்தைய தன்னுடைய அருள் பார்வையினாலே ஆசீர்வதிக்கிறான். அப்போ அவன் எப்படி சாத்விகமே வடிவெடுத்த சுத்த சத்துவ மூர்த்தியோ அவனை போல இந்த குழந்தையும் சாத்விகனா இருக்கான். ஒண்ணும் சாத்விகனா இருக்கிறதுனால என்ன பலன் சுவாமி அப்படின்னா, சத்து விக்னேயா, அவன் விஞ்ஞானத்தோட கூட எது நிரந்தரமான இன்பம் எது நிலையில்லாத இன்பம் என்று ஆராயக்கூடியவனா ஒரு விஞ்ஞானியா இருக்கணும். அவன் ஆத்ம விஞ்ஞானம்னு பேரு. அதாவது உலகத்துல விஞ்ஞானின்னு யார சொல்றோம், சயின்ஸ்ல மேக்ஸ்ல அந்த மாதிரி லௌகிக விஷயங்கள்ல யார் யார் என்ன கண்டுபிடிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் விஞ்ஞானின்னு பேரு. ஆனா மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவன் ஆத்ம விஞ்ஞானம் தெரிந்தவனா இருக்கணும். தன்னிடத்துல இருக்கிறதுல எது உசந்தது எது தப்பு, இதுதான் தப்புன்னு தெரிஞ்சு அதை விடுறது, இதுதான் சரின்னு புடிச்சுட்டு அதை அப்படியே வளர்த்துண்டு வர்றதுன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை பற்றினதான விஞ்ஞானத்திலே ஈடுபடக்கூடியவனாக ஒருவன் இருக்க வேண்டும். அது எப்ப வரும்னா அவன் சாத்விகனா இருந்தாதான் வரும். தமோ குணம் இருந்தா சாட்டு தூங்கிட்டு இருப்பான். ரஜோகுணம் இருந்தா எப்ப யார் அடிக்கலாம் வெட்டலாம் குத்தலாம் சுத்தின்னு இருப்பான். சாத்விகனா இருக்கிற பட்சத்திலே தான் அவனுக்கு ஆத்மாவை பற்றி சிந்தனை பண்ணி ஆத்மாவை நல்ல கத்திக்கு அழிச்சுட்டு போனோம்னு சொல்லக்கூடியதான வசந்த ஒரு எண்ணம் ஏற்படும். அதற்கு விஞ்ஞானம்னு பேரு. அப்படி விஞ்ஞானம் கைவந்த விக்னேயனாக இருக்கிறான். விஞ்ஞானம் வந்துடுத்தோ, எது நிலையானது எது நிலையற்றதுன்னு பகுத்தறியக்கூடிய சாமர்த்தியம் வந்துடுத்தோ, சக்தி வந்துடுத்தோ, இப்ப என்ன பண்ண போறான்னா நிலையான மோட்சத்தை பத்தி சிந்தனை பண்ணி அந்த மோட்சத்துக்கு போகக்கூடிய மார்க்கம் எது, பக்தி பிரபத்தி, இதுல நமக்கு எது சரி வரும் அப்படின்னு அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடியதான புத்தி ஏற்படுகிறது. எதையோ ஒண்ணு பண்ணி அந்த பெருமாளுடைய திருவடிகளுக்கு மோட்சத்துக்கு போய் சேர்றான் அப்படின்னு மகாபாரத ஸ்லோகம் சாதித்தது. அப்படி ஜாயமான கட்டாட்சம் அந்த ஹயக்ரீவன் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் என்னை பார்த்து கட்டாட்சிச்சான். அதனாலதான் நான் மோட்சம் போறதுக்கு சித்தமா இருக்கேன் அப்படின்னு இவர் முதல் திருவந்தாதிக்கு அப்புறமா 2ஆம் திருவந்தாதியை வெளியிட்டு இவர் மோட்சம் போகக்கூடியதான ஒரு நிலையிலே ஆழ்வாராக இருக்கிறார். அப்படின்னா இவர் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்த போது பெருமாள் இவரை கட்டாட்சித்தான், அதுதான் காரணம்னு சொல்றார். சுவாமி, இவர் தான் தாயினுடைய கர்ப்பத்துல வாசம் பண்ணவே இல்லையே, இவர் அயோனிஜர் தானே, நம்மளாட்டம் அம்மா வயத்துல பிறக்காதவர் தானே, மாதவி பூன்னு சொல்லக்கூடிய குறுக்கத்தி புஷ்பத்திலே உட்பல மலர்ல அவதாரம் பண்ணினவர் தானே அப்படின்னா இவருடைய வாழ்த்திருநாமத்திலே வனச மலர் கருவதனில் வந்துற்றான் வாழியேன்னு ஒரு வாழ்த்திருநாமம் உண்டு. வனச மலர் அப்படின்னா தாமரை புஷ்பம்னு அர்த்தம். அதனுடைய கரு அப்படின்னா அதனுடைய வயிறு. அதாவது எதுக்கு கர்ப்பம்னு பேருன்னா எதுக்குள்ள இருந்து நாம வரமோ அதுக்கு கர்ப்பம்னு பேரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இவர் தாமரையில இருந்து வந்தா அந்த தாமரை தான் இவர் இருந்த கர்ப்பம். ஒரு ஆழ்வார் சென்னல் பயிர்ல இருந்து வரார் அப்படின்னா சென்னல் பயிர் தான் கர்ப்பம். கோதை பிராட்டி துளசி செடியினுடைய அருகிலேருந்து வரான்னா துளசி செடி தான் கர்ப்பம் அவளுக்கு. அதே மாதிரி நிருசிம்மன் ஸ்தம்பேவதாரக தமனன்ய லப்யம் அப்படின்னு ஒரு தூண்ல இருந்து வந்தான்னா அந்த தூண் தான் நிருசிம்மனை வயிற்றிலே வைத்துக் கொண்டிருந்த கர்ப்பம். அந்த மாதிரி இவர் தாயினுடைய வயிற்றுல பிறந்தவர் கிடையாது. ஆனா புஷ்பம்னு சொல்லக்கூடியதான மாதவி புஷ்பத்தினுடைய கருவிலேருந்து வந்தாரோ இல்லையோ, அப்படி அந்த மாதவி மலர்னு சொல்லக்கூடிய புஷ்பம் பாத்தீங்கன்னா முதல்ல அப்படி கூம்பி இருக்கு. அதுக்குள்ள ஆழ்வார் போய் ஒளிஞ்சுக்கிறார்.
அவதாரம் பண்ண போறார். இப்போ அந்த மாதவின்னு சொல்லக்கூடிய புஷ்பம் மலர்றது, மலர்ந்துட்டே இருக்கிற சமயத்துல முழுசா அது மலர்ந்து அந்த குழந்தை தெரியறதுக்கு முன்னாலேயே ரங்கநாதன் அந்த குழந்தையை பார்த்து கட்டாட்சிச்சுட்டான், அருள் பார்வையினாலே ஆசீர்வதித்து விட்டான். அதனால அந்த குழந்தை சாத்விகனா மோட்சம் போகக்கூடிய வழியை சிந்தனை பண்ணிட்டு 2ஆம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய 100 பாசுரங்கள் மூலமா எப்படி மோட்சத்துக்கு போனோன்ற வழியையும் எல்லோருக்கும் காட்டிக்கொண்டு இந்த குழந்தை இருந்தது அப்படின்னா அதுக்கு அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம் தான் காரணம். ரங்கநாதன் வேற ஹயக்ரீவன் வேறவா? அவனுடைய அவதாரம் தானே இவனும். அதனால ஆழ்வார் சாதிக்கிறார், ஒன்றும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனை நான் இன்று மறப்பனோ ஏழைகால் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கம் மேயான் திசை. அந்த ரங்கநாதனை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ரங்கநாதன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஓத நீர் வண்ணன், நல்லா மழை மேகமாட்டமா அப்படியே மின்னக்கூடியவன். அந்த பெருமானுடைய திருமேனியை பார்க்கறச்ச அப்படியே சேர்த்து கட்டிக்க மாட்டோமான்னு மனசு அப்படியே உருகிறது. அப்பேற்பட்ட அழகன் அந்த பெருமாள். அந்த அழகை காட்டித்தானே என்ன மயக்கினானவன். அப்பேற்பட்ட அழகனை என்னால மறக்க முடியுமோ? மறக்கிறதுன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒன்றும் மறவேன், மறக்க மாட்டேன்னு சொல்லல, ஒன்றும் மறந்தறியேன், மறக்கிறது எப்படின்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். யாரைன்னா மழை மேக நிறத்திலே பார்ப்பவர்களினுடைய ஹிருதயத்தை உருக்கக்கூடிய அழகோடே ஸ்ரீரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருப்பவன். இன்று மறப்பனோ ஏழைகால், அவனை மறக்கணும்னு நினைச்சு கூட என்னால பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் மறப்பனா? என்னைக்கும் மறக்க மாட்டேன். அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கம் மேயான் திசை. அன்னைக்கு தாமர மலர்னுடைய வயிற்றுல இருந்து வந்தனே, அப்படி நான் வரத்துக்கு முன்னாலேயே வந்துருக்கிறச்சேயே ரங்கநாதன் வந்து எனக்கு சேவை கொடுத்து அனுகிரகம் பண்ணினான். அந்த தாமரை மலர்னுடைய கர்ப்பத்தில் இருந்து வெளியே வருகிறபடியே கைகூப்பி அவனை சேவித்தேன், கை தொழுதேன், கண்டேன் திருவரங்கம் மேயான் திசை. ஸ்ரீரங்கத்துல பக்தர்களை எல்லாம் தன்னுடைய திருவடிகளுக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் மீது இருக்கக்கூடிய ஆசையினாலே வந்து நிரந்தரமா அழகா அந்த திருவனந்தாழ்வான் மேல படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதன் இருக்கிறானே, அவனுடைய திசை எது, அவன் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு தெரிஞ்சுட்டேன். இந்த பெருமாள் வந்தான், அத்தனை அழகா இருக்கான். பார்த்தா இப்ப ஏற்பட்ட அழகனை எப்படி மறக்கிறதுன்னு என் மனசுல தோணி போயிடுத்து. முதல்ல அவனை பாக்குறச்சு உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த அழகுக்கு நான் அடிமைன்னு சொல்வது போல கைகூப்பி அவனை சேவிச்சுட்டேன். இப்ப ஏற்பட்ட அழகனை போய் சேவிக்கணும்னா எங்க போய் சேவிக்கிறது அப்படின்னு உஷாரா அவன் போறச்ச எந்த பக்கம் போறான்னு பார்த்தேன். அவன் ஸ்ரீரங்கம் இருக்கிற பக்கம் போனான். அங்கதான் அவன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டேன். இனிமேல் அந்த ரங்கநாதனை நான் விடுவேனோ அப்படின்ற மாதிரி ஆழ்வார் சாதிக்கிறார். இங்க ஒரு விஷயம் என்னன்னா, ஆழ்வார் தான் வந்து பாவ புண்ணியங்கள்லாம் பண்ணி அதை தீர்க்கறதுக்காக வந்து ஒரு பிறந்த ஒரு நம்மளை போல ஒரு பிறப்பு இல்லையே. அவருக்கு ஏது கர்ப்பவாசம் அப்படின்னா, ஜனங்களே நீங்க கர்ப்பவாசத்துல இருக்கிறச்ச, உங்க தாயினுடைய வயிற்றுல இருந்து நீங்க பிரசவிக்கிறச்ச உங்களை அந்த ரங்கநாதன் என்ன பார்த்தது மாதிரி பார்த்தான் அப்படின்னா நீங்களும் மோட்சம் போகக்கூடிய வழியிலே ஆலோசனை பண்ணி துன்பம் தரக்கூடிய அஞ்ஞானமே நிறைந்த இந்த உலகியல் இன்பங்களை எல்லாம் வெறுத்து அந்த ரங்கநாதனுடைய அழகை கண்டு அனுபவித்துக் கொண்டு அவன் திருவடிவாரத்திலேயே இருப்பீர்கள். அதனால அந்த எம்பெருமானை நீங்கள் அடைய வேணும் அப்படின்னா அவனுடைய கட்டாட்சம், ஜாயமான கட்டாட்சம் தான் அதற்கு முக்கியம் அப்படின்னு நமக்காக ஆழ்வார் தன்னை ஏறிட்டுக் கொள்கிறாரே ஒழிய ஆழ்வாருக்கு கர்ப்பவாசம் ஒன்றும் கிடையாது. சுவாமி இத்தனை சொல்றங்க, சுருக்கமா நாங்க என்ன பண்ணணும்ன்றத ஒரு வார்த்தையில சொல்லுங்க சுவாமி அப்படின்னு பூதத்தாழ்வார் கேட்டா ஆழ்வார் சாதிக்கிறார். வாய் அவனை அல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாயவனை அல்லது தாம் தொழா, பேய்முளை நஞ்சு ஊனாக உண்டான் உருவடு பேரல்லால் காணா கண் கேலா செவி. வாயை கொண்டு பெருமாளையே வாழ்த்துங்கோ, பெருமாளை பத்தின ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் அதையே சொல்லுங்கோ. கை உலகம் தாயவனை அல்லாது தாம் தொழா, இந்த உலகத்தை தாவினானே, உலகத்தை அளந்தானே திருவிக்கிரமாவதாரத்திலே பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன், அவனை தவிர உங்க கையால யாரையும் தொழாதீங்க, பெருமாளை மட்டும்தான் சேவிக்கணும். பெருமாள் பிராட்டியினுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வாராச்சாரியர்கள் இவாளை மட்டும்தான் சேவிக்கணும், வேற யாரையும் உங்க கையால கூப்பாதுங்க. பேய் முளை நஞ்சு ஊனாக உண்டான் உருவடு பேரல்லால் காணா கண் கேளா செவி. பூத்தனையினுடைய பாலை குடிப்பது போல அவள் உயிரை குடித்து அவளை சம்ஹாரம் பண்ணின கண்ணன் இருக்கிறானே எம்பெருமான் கிருஷ்ணன், அவனுடைய உருவத்தை மட்டும் கண்ணாலே பாருங்கள், பெருமாளை மட்டும் சேவிங்கோ, வேற தேவதைகளை சேவிக்காதீங்கோ. அவன் பேரல்லால் கேளா செவி, பெருமாளுடைய பெயரை மட்டுமே காதால கேளுங்கோ, வேற பேரை கேட்காதுங்கோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பெருமாள் தான் பரம்பொருள்னு உணர்ந்துண்டு அந்த பெருமாளையே தங்களுடைய வாயால வாழ்த்திண்டு
அந்த பெருமாளையே தங்களுடைய கையால கூப்பிண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா பாகவதோத்தமர்கள் இருக்கா பாருங்க, அவ கூட மட்டும் சேருங்க. அப்பதான் உங்களுக்கும் அவனை தவிர வேறு யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்ற ஞானம் வரும். அவனை தவிர யாருடைய விக்கிரகத்தையும் கைகூப்ப கூடாதுன்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானம் வரும். அவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் சேவிக்க மாட்டாங்க. அவனை தவிர எந்த பெருமையும் எந்த புகழும் எந்த தெய்வத்தினுடையதான மேன்மையும் உங்க காதுல விழாது. பெருமாளை 10-11 சேவிக்கிறவா இருப்பா, அவளோட நீங்க போய் சேர்ந்தீங்களானா பெருமாளை சொல்றது போல வேற அல்ப தெய்வங்களையும் உங்க காதுல விழும்படியா சொல்லுவா. நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க, நாம பண்றது சரியா தப்பா, இங்க போனா என்ன, இவால சேவிச்சா என்ன, இவா மந்திரம் சொன்னா என்ன, இவா மந்திரம் சொன்னா என்ன அப்படின்னு குழம்பி போயிடுவீங்க. நிஜமான தத்துவம் எதுன்னு தெரிஞ்சுட்டோம் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால உங்களுக்கு இறக்கம் தானே தவிர மோட்ச மார்க்கத்திலே ஏற்றம் இல்லை. அதனால என்னைக்கும் பாகவதாலோடையே கூட சேருங்கோ. வாயால அவனை மட்டுமே வாழ்த்துங்கோ, கையால அவனை மட்டுமே சேவிங்கோ, கண்ணால அவனை மட்டுமே சேவிங்கோ. அதே மாதிரி காதாலே அவன் பெருமைகளை மட்டுமே கேளுங்கள். அதனாலதான் தேவதாந்திர சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்றது. இப்போ ஒரு சந்தேகம் வருது நமக்கு, சுவாமி இந்த உலகத்துல இந்த பலனை இந்த தேவதாந்திரம் தரது, இங்க போனா இது சரியாகும், அங்க போனா அது சரியாகும், இங்க போனா அது கிடைக்கும், அங்க போனா அது கிடைக்கும்னு சொல்லி பிரபலமா பல கோவில்கள் பல வழிபாடுகள் இருக்கிறத பாக்குறோம். அந்த மாதிரி கஷ்டங்கள் எங்களுக்கும் தீர வேண்டாமா? அந்த பலன்கள் எங்களுக்கும் கிடைக்க வேண்டாமா? நீங்க பெருமாளை மட்டுமே பாரு, அவனை மட்டுமே கைகூப்பு, அவனுடைய பெருமையை மட்டுமே கேளு, அவனை பத்தி மட்டுமே பேசுன்னு சொல்றாங்களே, அப்போ அவளால ஏற்படக்கூடியதான லாபம் எங்களுக்கு போயிடுமே சுவாமி, நாங்க என்ன பண்றதுன்னு மனுஷன் கேட்கிறான். அதுக்கு ஆழ்வார் தெளிவா வேதத்தினுடைய சாரத்தை ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர் வண்ணன் முதலாய நல்லான் அருளல்லால் நாம நீர் வையகத்து பல்லார் அருளும் பழுது. எத்தனை தேவதைகள் இருக்குன்னு இந்த உலகத்துல நீங்க கேள்விப்படுறீங்களோ அத்தனை தேவதைகளுக்கும் அதிபதிகளா பெரிய தெய்வங்களா இருக்கக்கூடியவா 3 பேர் தான், பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய 3 பேர். அந்த 3 பேருக்குள்ளேயும் முதன்மையானவன், அந்த 3 பேருக்கும் சுவாமியானவன் யாருன்னா மூரி நீர் வண்ணன் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஏன்னா அந்த நாராயணன் பிரம்மாவை படைச்சு அவன் மூலமா படைக்கும் தொழிலை நடத்துறான். அந்த நாராயணன் ருத்ரனை படைச்சு அவன் மூலமா சம்ஹார தொழிலை நடத்துறான். அதே நாராயணன் ரட்சிக்க கூடிய பொறுப்பு தன்னுடையது என்பதனாலே அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தான் பாட்டுக்கு ஹாயா இருக்காம தானே விஷ்ணுவாக அவதாரம் பண்ணி ரட்சிக்கிறான். அப்படின்னா அந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே, லட்சுமிபதி ஸ்ரீஹபதி, அவன்தான் மும்மூர்த்திகளுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன். அவனுடைய அனுகிரகத்தினாலதான் மற்ற 2 பேரும் காரியம் பண்றான். அந்த மூரி நீர் வண்ணன் இருக்கானே, அவனுடைய அனுகிரகம் மட்டும்தான் இந்த உலகத்திலே நிலையானது. அப்படின்னா அல்ப பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடியது அவனை தவிர மற்ற தெய்வங்கள். நிரந்தரமான ஆனந்தம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை, உத்தமமான பலனை அவனால் மட்டுமே தர முடியும். அதனால அவனுடைய அருள் மட்டும்தான் சாஸ்வதமானது. நீங்க ஒன்னொன்னுத்துக்கு ஒரு தேவத்தை கிட்ட போனீங்களானா உங்களுக்கு மோட்சம் எப்படி கிடைக்கும்? அதே மாதிரி பகவத்கீதையில பெருமாள் என்ன மட்டுமே சேவிங்கோ, வேறு தேவதாந்திரங்களை நாடாதீர்கள், என்னையும் என்னுடைய பக்தர்களையும் சேவிங்கோ அப்படின்னு சொல்லி இருக்கானே, அந்த எம்பெருமான சரணாகதி பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்றத ஆழ்வார் கேட்கிறார். அப்போ அந்த தெய்வங்கள்னால வரக்கூடிய லாபங்கள் எங்களுக்கு எப்படி வரும்னா, பெருமாள் மோட்சம் மட்டும்தான் தருவான்னு எங்கேயும் சொல்லலையே. மோட்சம் வரைக்கும் தருவான். அப்படின்னா உன்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு உன் சரீர முடிவிலே உனக்கு மோட்சம் தரான். அது வரைக்கும் இந்த வாழ்க்கைக்கு தேவையானவற்றை எல்லாமும் தருகிறான். அதனால பெருமாளால கேவலம் மோட்சம் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கிறது சரி. மோட்சம் உள்பட அனைத்தையும் தருகிறான். ஈக பர சுகம் எல்லாத்தையும் தரக்கூடிய சாமர்த்தியம் இவன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டுன்னு சாஸ்திரம் பலபடியா சொல்றதுனாலே, ஆழ்வார்களான நாங்களும் பலபடியா காட்டி கொடுக்கிறபடியினாலே அவனுடைய அனுகிரகத்தை தவிர இந்த உலகத்திலே மற்ற தேவதாந்தரங்களுடைய அனுகிரகம் எல்லாம் பழுது, அதாவது தோஷம் உள்ளது. நாம நீர் வையகத்து ஜலத்தினாலே சமுத்திரத்தினாலே சூழப்பட்ட இந்த உலகில் பல்லார் அருளும் பழுது. அவனை தவிர இருக்கக்கூடிய மற்ற தேவதைகளினுடைய அனுகிரகம் எல்லாம் தோஷமுள்ளவை. ஏன்னா தேவதாந்தரங்களுக்கு க்ஷுத்ர தெய்வங்கள்னு பேர், அதாவது அல்ப தேவதைகள்னு பேர். ஏன் அந்த பேர் அப்படின்னா, க்ஷுத்ர பலன்கள், அதாவது அல்பமான பலன்களை மட்டுமே தரக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு. அந்த அனுகிரகமும் இவன் போடுகிற அனுகிரக பிச்சையினாலே தானே ஒழிய மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஆகையினாலே எல்லோருக்கும் சுவாமியா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அல்ப ஞானத்தையும் அல்ப
வரம் தரக்கூடிய சக்தியையும் தரக்கூடிய பெருமை படைத்தவன் இவன்தான் அப்படின்னா, அப்ப இவனையே நேர சரணாகதி பண்ணி இவனிடத்திலேயே எல்லாத்தையும் கேட்டுவிட்டு போயிடலாமே. அதனால உங்களுக்கு இவனை தவிர வேறு தெய்வத்தினுடையதான தயை வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் தெளிவா சாதிக்கிறார். இவ்வளவு சொல்றீங்க சுவாமி, இதெல்லாம் நான் சரியா புரிஞ்சுக்காம எத்தனை நாள வீணாக்கினேன் தெரியுமா அப்படின்னு வருத்தமா இருக்கு எனக்கு அப்படின்னா, வருத்தப்படாதுங்க. அந்த வருத்தத்தை படுவதற்கு சரியான ஒரு காரணம் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா பொழுத வீணா கழிச்சுட்டுமேன்னு வருத்தப்படுறீங்க. அந்த வருத்தப்படுறதோட நின்றுடக்கூடாது. எப்படி அந்த வருத்தத்தை போக்கிக்கணும்ன்ற வழியை சொல்றேன். பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன், அரவணை மேல் கண்டு தொழுதேன், கடலோதம் காலலைப்ப கண் வளரும் செங்கண் அடலோத வண்ணர் அடி. பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன். இப்படி பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி அவர் திருவடிகளில் சரணாகதி பண்ணாதான் மோட்சம்னு சொல்லக்கூடிய ஆனந்தமான வழின்றதை தெரிஞ்சுக்காம எங்கெங்கேயோ போய் யாரையோ சேவித்து என்னென்னமோ பண்ணி இத்தனை நாள நான் வீணாக்கிட்டேனே அப்படின்னு நினைச்சு அழுதேன். பயந்துட்டேன். எங்க அந்த வழியினால எனக்கு மோட்சம் கிடைக்காது போயிட போறதோன்னு பயந்துட்டேன் வேற, வருத்தத்தினாலே அழுதேன் வேற. சரி, அந்த பயம் போனோம், அந்த வருத்தம் போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி சொல்றேன். என்ன வழி தெரியுமா? அரவணை மேல் கண்டு தொழுதேன், கடலோதம் காலலைப்ப கண் வளரும் செங்கன் அடலோத வண்ணரடி. திருப்பார்கடல்ல பெருமாள் ஆதிசேஷன் பேர்ல சயனிச்சுருக்கான். அவனுடைய திருவடிகளை பார்க்கடல் அலைகள் வந்து வருடி செல்கின்றன. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை சேவித்தேன். சேவித்து அவன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணினேன். இத்தனை நாள் வாழ்க்கைய நான் வீணா கழிச்சம் பாருங்கோ, அதுக்கெல்லாம் மருந்து, அந்த காயத்துக்கெல்லாம் அருமருந்து, அந்த பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தம் அந்த எம்பெருமான் திருவடிகள்ல பண்ண சரணாகதியா போயிடுத்து. அதனால வாழ்க்கையில கடந்த காலத்தை நினைச்சு வருந்தறது ஒருந்தத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி வருந்தறதனுடைய பலன் என்னன்னா அது தப்புன்னு உணர்ந்து திருந்தணும். அப்படி திருந்தறது எதுன்னா பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்றது அப்படின்னு சொல்லி நிர்வேத காரிக்கைன்னு பேர். அதாவது வாழ்நாள்ல நாம எத்தனை காலம் பெருமாளை சேவிக்காம பெருமாளை பிரிஞ்சு இருந்தோமோ அதெல்லாம் வீணான காலம். அதை நினைச்சு வருந்துறதுன்றது பாகவதனுக்கு ஒரு கடமை. கர்த்தால எழுந்து உட்கார்ந்துண்டா விட்டு நிர்வேத காரிகா, நிர்வேத அனுசந்தான காரிகா அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் சொல்ற வழக்கம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. எத்தனையோ நாளை வீணாக்கிட்டேன், எத்தனையோ நாள் திருவாராதனம் பண்ணாம இருந்திருக்கேன், எத்தனையோ நாள் ஜபம் பண்ணாம இருந்திருக்கேன், எத்தனையோ நாள் கோவில்ல போய் பெருமாளை சேவிக்காம இருந்திருக்கேன், இப்படின்னு பெருமாளுடைய சம்பந்தம் இல்லாமல் எத்தனை காலத்தை வீணாக கழித்தோமோ அதை நிறைத்து வருந்த கூடியதுன்றதுக்கு நிர்வேதம்னு பேரு. நிர்வேதப்படுறான் அப்படின்னா கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறான்னு அர்த்தம். அதுக்குரிய ஸ்லோகங்களா நடாதூரம்மாலே சில ஸ்லோகங்கள்லாம் அனுகிரகிச்சிருக்கார், நிர்வேத காரிகா ஸ்லோகம்னு. அதுவும் இல்லாம ராமானுஜருடைய சிஷ்யரா இருக்கக்கூடிய வங்கீபுரத்தாட்சின்னு சொல்லக்கூடிய சுவாமி, வங்கீபுரத்தை நம்பி அவர் சில ஸ்லோகங்கள்லாம் அனுகிரகிச்சிருக்கார். அதுக்கு வங்கி வம்சேஸ்வர காரிகைன்னு பேரு. அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களையோ அல்லது நடாதூரம்மாள் சொன்ன ஸ்லோகத்தையோ அல்லது பூதத்தாழ்வாருடைய இந்த பாசுரத்தையோ சொல்லி வாழ்நாளை வீணாக கழித்ததற்காக வருத்தப்பட வேண்டும். அப்படி வருத்தப்பட்டுட்டே ராத்திரி வரைக்கும் பொழுது ஓட்டிடக்கூடாது. அந்த எம்பெருமான் திருவடிகள்ல அர்ச்சனை பண்ண வேண்டும், சிக்க வேண்டும், அவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் அப்படின்றதா வருத்தப்படு. வருத்தப்பட்டதுக்கு பிரயோஜனமா பெருமாளை சேவின்றதா ஆழ்வார் ரெண்டு உபதேசம் சொல்றாரு இங்க. அதனால கார்த்தால எழுந்து உட்கார்ந்துண்டா விட்டு இந்த பாசுரத்தை சொல்றதுன்றது நமக்கு ஸ்வரூபம். இந்த ஆழ்வாரை எல்லாரும் எப்படி கொண்டாடி இருக்கா நம்ம பெரியவான்னு பார்க்கலாம். ராமானுஜருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவர் தான் இந்த ஆழ்வாருடைய இரண்டாம் திருவந்தாதிக்கு தமிழ்ல ஒரு தனியன் பாட்டு அருளி செய்திருக்கிறார். என் பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகளியளித்தானை நன்புகழ் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கழல் அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளான் இரண்டாம் திருவந்தாதிக்கு பண்ண தனியன். பூதத்தாழ்வார்கிட்ட போய் இறைஞ்சுகிறார். இறைஞ்சறதுன்னா என்னன்னா கெஞ்சறது. சுவாமி எனக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்கோளேன், என்ன கொஞ்சம் காப்பாத்துங்கோளேன் அப்படின்னு கெஞ்சறது. எதுக்காக இறைஞ்சினேன் அப்படின்னா என் பிறவி தீர இறைஞ்சினேன். எப்ப போய் ஒருத்தரை கெஞ்சுவோம் சுவாமி? ஏதோ நம்மளுடைய கஷ்டம் தீரணும், ஏதோ நமக்கு ஒரு காரியம் ஆனோம்னா ஒருத்தரை போய் கெஞ்சுவோம். இங்க பூதத்தாழ்வார பிள்ளான் போய் கெஞ்சறார். எதுக்கு கெஞ்சறார் அப்படின்னா என் பிறவி தீர வேண்டும் சுவாமி, நான் திரும்ப பிறந்து கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியதான அந்த கொடுமை இதோட நிக்கணும், மோட்சம் போற வழியை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்காக நான் போய் அவரை கெஞ்சினேன். யாரை கெஞ்சினேன் அப்படின்னா இன்னமுதா அன்பே தகளி அளித்தானை, இனிய அமுதம் போல இருக்கக்கூடிய அன்பே தகலியான்னு ஆரம்பிக்கிற 100 பாசுரங்களை கொண்ட இரண்டாம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்தை நமக்காக கொடுத்தவனை.
இப்படி சொன்னா யார் சுவாமி பேர் சொல்ல மாட்டீங்களான்னா, அது என்ன பேரு, ஊரும் சேர்த்து சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒண்ணு, நன்புகழ் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கழல். நன்புகழ் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை அப்படின்னா, நல்ல புகழ் பெற்ற குளிர்ந்த வசந்த முத்துக்கள்லாம் ஒரு காலத்துல எங்க கிடைக்கும்னா திருக்கடல் மலையில தான் கிடைக்குமா. ஏன்னா திருக்கடல் மலைன்னு சொல்லக்கூடியது ஆழ்வார் காலம் வரைக்கும் ஒரு துறைமுக நகரமா இருந்தது. கடல்ல ஆழங்கால் பட்டு இறங்கி முத்தெடுக்கக்கூடியவாலாம் அதை வாங்கிட்டு வந்து விற்கக்கூடிய சந்தையா மகாபலிபுரம் அந்த காலத்துல இருந்திருக்கு. நல்ல புகழ் பெற்ற, அதாவது முத்துக்கள்லயே இந்த மாதிரி வகை ரொம்ப அரிய வகை முத்து, பிரீஷியஸ் முத்து இது அப்படின்னு சொல்லும்படியான வசந்த ஜாத்தியை சேர்ந்த, கையில எடுத்தாலே அப்படி ஐஸ் கட்டி வச்சுருக்கிறது போல நல்ல குளிர்ந்த உயர்ந்த ஜாதி முத்துக்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய, அங்க போனாதான் நம்மள 4 பேர் வாங்கிட்டு போவா, அங்க போனாதான் நம்மள வாங்கிட்டு போய் ஆபரணமா பண்ணி போட்டுப்பா, அங்க போனாதான் நம்மள ஆபரணமா பண்ணி பெருமாளுக்கு சாத்துவான்னு சொல்லி முத்துக்கள்லாம் தபஸ் பண்ணி வந்து சேர்றதான் கடல் மல்லை கடற்கரைக்கு. அப்பேற்பட்ட கடல் மல்லையிலே வந்து அவதாரம் பண்ணின பூதத்தாழ்வார்னு சொல்லக்கூடிய ஆழ்வாரினுடைய பொன்னங்கடல் அழகிய ஸ்வர்ணத்தை போல பொற்றாமலைகளைப் போல இருக்கக்கூடிய திருவடிகளிலே போய் நான் விழுந்து சேவித்து கெஞ்சினேன். இங்கே சுவாமி நான் உங்களை சேவிக்கிறேன், நீங்க ஆச்சரியமா நாங்கெல்லாம் நல்ல கதிக்கு போறதுக்காக 2ஆம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்தை கொடுத்திருக்கீங்க. அந்த பிரபந்தத்துல நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் கடைபிடிக்கும்படியா எனக்கு அனுகிரகம் பண்ணி எனக்கு பிறவி இல்லாமல் பண்ணி என்ன மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு பூதத்தாழ்வார் இடத்துல சரணாகதி பண்றார் பிள்ளான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னமுதா அன்பே தகலி அளித்தானை அப்படின்றதுதான் விஷயம். அதாவது நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சாதித்தார், தொண்டர்க்கு அமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன் அப்படின்னார். அதாவது திவ்ய பிரபந்தம்லாம் எப்படின்னா, எம்பெருமானுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களுக்கு அமுதம் போலவாம். அமுதத்தை சாட்டா எப்படி ஒருத்தன் வந்து இனிமேல் எனக்கு சாவே கிடையாதுன்னு மாறு தட்டின்னு சந்தோஷமா சுத்தமா தெரிஞ்சு வரானோ, அமுதம் எப்படி அப்படி சுவையா இனிக்கிறதோ அந்த மாதிரி எனக்கு யாருக்கு, அடியவர்களுக்கு ஆழ்வாருடைய பாசுரங்கள் அப்படின்னு நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார். பக்தர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, பாகவதர்களுக்கு, பிரபன்னர்களுக்கு அமுதமாக தித்திக்க கூடியது எதுன்னா ஆழ்வாருடைய பாசுரங்கள். அப்படி திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொன்னது போல இவர் 2ஆம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய அமுதத்தை நாங்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷப்படும்படியா அந்த இனிப்பை ருசிக்கும்படியாக எங்களுக்கு அனுகிரகித்தார். அதனால இப்பேற்பட்ட அமுதத்தை நமக்கெல்லாம் கொடுத்தாரே, எத்தனை சுவையுடைய அமுதம், இந்த அமுதத்தை சாட்டா நமக்கு மோட்சமே கிடைக்கிறது. அப்பேற்பட்ட அமுதத்தை கொடுத்த பூதத்தாழ்வாருடைய திருவடிகள்ல போய் சுவாமி எனக்கு நீங்க தான் கதின்னு நான் சேவிக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் நமக்கு பண்ணின உபகாரம், அதாவது 2ஆம் திருவந்தாதி பாடி நமக்கு அந்த மோட்சமாகிற அமுதத்தை பெற்று தந்த பூதத்தாழ்வாருக்கு நாம் பதிலுக்கு பண்ணக்கூடிய கைமாறு ஒன்னும் கிடையாது. அதனால வேற வழி இல்லாம விழுந்து சேவிக்கிறேன், கை கூப்புறேன். சுவாமி நீங்க எனக்கு பண்ண அனுகிரகத்துக்கு கை கூப்பி சேவிக்கிறதும் உங்க திருவடியில விழுந்து சேவிக்கிறதும் தவிர எனக்கு வேற ஒரு கைமாறு பண்ண தெரியலன்னு சொல்லும்படியா அவரை போய் சேவிக்கிறாருன்னு சொல்லக்கூடியது அனுபவம். இங்க திருவரங்க தமுதனார் ராமானுசருட்டந்தாதியில கொண்டாடுறார், இறைவனை காணும் இதயத்திருள் கெட ஞானம் என்னும் நிறைவிலக்கேற்றிய பூத திருவடி தாள்கள் அப்படின்னு. மனசுல இருட்டுன்னு சொல்லக்கூடிய அஞ்ஞானம் இருந்ததுன்னா பெருமாளை சேவிக்க முடியாது. அந்த இருட்டு போனோம்னா விளக்கேத்தணும். என்ன விளக்குன்னா ஞான விளக்கு, அதுவும் பிரகாசமா இருக்கக்கூடிய விளக்கேத்தணும். அப்பேற்பட்ட விளக்கை அன்பே தகலையான்னு ஆரம்பித்து 2ஆம் திருவந்தாதியினாலே பூதத்தாழ்வார் ஏற்றினார். அந்த விளக்கு ஒளியை கொண்டு என்னுள்ளே அஞ்ஞானம் நீங்கி நான் பெருமாளை சேவிக்கிறேன். அப்பேற்பட்ட ஞான சுடர் விளக்கு ஏற்றியவர் பூதத்தாழ்வார் அப்படின்னு அவர் பண்ண உபகாரத்தை நினைத்து அவருக்கு நன்றியோடே இருக்கக்கூடியதான ஒரு நன்றி அறிவித்தல், கிருத்தஜ்ஞதான சந்தானத்தை இந்த பாசுரத்தில் அமுதனார் பண்றார். இது எப்பேற்பட்ட விளக்குன்னா, அன்பே அகல் விளக்காக இருக்குங்க, ஆசையே நெய்யாக இருக்கு, ஆழ்வாருடைய சிந்தனையே திரியா இருக்கு. இது மூணத்தையும் கொண்டு ஞானமயமான ஒரு விளக்கை ஏற்றினார். இப்போ அகல் விளக்குன்னு சொல்லக்கூடியது அன்பு, நெய்ன்னு சொல்லக்கூடியது ஆர்வம், திரின்னு சொல்லக்கூடியது ஆழ்வாருடைய சிந்தை. இது மூணுத்தையும் சேர்த்தாதான விளக்கு. அப்ப இது மூணுத்தையும் சேர்த்தாதுக்கு என்ன பெயர்னா பக்தின்னு பேரு. ஆக அந்த பக்தின்னு சொல்லக்கூடியதான ஞான விளக்கினாலேயே பெருமாளை சேவிக்க முடியும்னு காட்டுறார் ஆழ்வார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு, ஞானம் முக்கியமா பக்தி முக்கியமா, ஞானம் பெருசா பக்தி பெருசா? அதாவது நிறைய பேர் சொல்லுவா,
ஞானம் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை சுவாமி, பக்தி இருந்தா போரும். சில பேர் சொல்லுவா பக்தி எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஞானம் இருந்தா போரும். ஆனால் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன சொல்லி இருக்கா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அப்படின்னா, பக்தியா ஞானமானா பக்தி ரூபான ஞானம் அப்படின்னு பேர் அதற்கு. அப்படின்னா பக்தியோடு கூட இருக்கக்கூடிய ஞானமே முக்கியம். ஆக பக்தியும் தேவை, ஞானமும் தேவை. வெறும் ஞானம் மட்டுமே இருந்து பக்தி இல்லைன்னா வரட்டு ஞானமா பிரயோஜனம் இல்லாம போயிடும். வெறும் பக்தி மட்டுமே இருந்தா மூட பக்தின்னு பேர் அதற்கு. அதனால ஞானத்தாலே வந்த பக்தியா இருக்கணும். அதாவது இவன் தான் பரம்பொருள், இவனாலதான் நான் படைக்கப்பட்டேன், இவனுக்கு எனக்கும் இதுதான் சம்பந்தம், இப்படிதான் இவனை அடைய முடியும், அடைஞ்சா எனக்கு இந்த பலனெல்லாம் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஞானத்தோட கூட பக்தி பண்ண வேணும். ஏதோ இவா சொன்னா அவ சொன்னான்னு சேவிக்கிறது இல்ல, ஞானத்தினாலே பெருமாளை சேவித்து சரணாகதி பண்ண வேணும். அப்படி ஆழ்வார் தன்னுடைய ஞானத்தினாலே பக்தின்னு சொல்லக்கூடியதான ஒரு விளக்கை ஏற்றார் அப்படின்னா அதுதான் பக்தி ரூபான ஞானம் அப்படின்னு. பக்தியும் ஞானமும் கலந்த ஒரு செய்கையினாலேயே எம்பெருமானை சேவிக்க முடியும், எம்பெருமானை நேரே சேவிக்க முடியும், மோட்சத்துக்கு போக முடியும்ன்றது ஆழ்வார் காட்டித்தரார் இங்க. அதே மாதிரி பிரபந்தசாரத்துல சுவாமி தேசிகன் இந்த ஆழ்வார் விஷயமாக ஒரு பாசுரம், கடல் மல்லை காவலனே பூதவேந்தே காசினி மேல் ஐப்பசியில் அவிட்ட நாள் வந்து இடர் கடியும் தன் கோவல் இடைகழிச் சென்று இணையில்லா மூவருமாய் இசைந்தே நிற்க நடுவில் இவர் ஒருவரும் என்று அறியா வண்ணம் நள்ளிருளில் மால் நெருக்க நந்தா ஞான சுடர் விளக்கேற்றிய அன்பே தகலியான தொடை நூறும் எனக்கருள் செய் துளங்க நீயே. திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்திற்கு ரட்சகனாக தெய்வமாக இருக்கக்கூடிய பூதவேந்தே, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பாகவதோத்தமர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய பூதத்தாழ்வாரே, காசினி மேல் இந்த லோகத்தில் ஐப்பசி மாதத்தில் அவிட்ட நாள், அவிட்ட நட்சத்திர தன்னைக்கு வந்து அவதாரம் பண்ணி இடர்கடியும் தன் கோவல் இடைகழி சென்று எங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பதற்காக திருக்கோவலூரிலே மிருகண்ட மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே இருக்கக்கூடான இடைகழின்னு சொல்லக்கூடிய ரேழி வெரண்டாவுக்கு போய் இணையில்லா மூவர், இந்த உலகத்துல இவாளை போல பரம பக்தர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லும்படியான பெருமையை உடைய பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார்னு சொல்லக்கூடிய மூவர், அதுல இவரை விட்டுட்டா திருக்கோவலூர் பெருமாள் பொய்கையாழ்வார் பேயாழ்வார்னு சொல்லக்கூடிய மூவர், அவளோட சேர்ந்து இசைந்தே நிற்க அவளுக்கு சமானமா அவள்ல ஒருத்தரா நின்றுண்டு நடுவில் இவர் ஒருவரும் என்று அறியா வண்ணம் நள்ளிருளில் மால் நிற்க. வா ஒருத்தரம் வரச்சே பார்த்துட்டா, பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வாரை பார்த்தார், பொய்கையாழ்வாரம் பூதத்தாழ்வாரம் பேயாழ்வாரை பார்த்தா, ஒருத்தர் பார்த்துட்டா. ஆனா அந்த இருட்டுல யாருன்னு பார்க்க முடியாதபடி நாலாவதா ஒருத்தர் நெருக்கும்படியா ஒருத்தன் வந்தான். அவன் யாருன்னா மால், ஸ்ரீமன் நாராயணன். அது நாலாவதா யாரோ நெருக்கிறாளே யாருன்னு பாக்குறதுக்காக விளக்கேற்றினா. ஒருத்தர் வையன் தகலின்னு சொல்லக்கூடிய வெளிப்பொருட்களாலே விளக்கேற்றினார், இவர் அன்பே தகலின்னு சொல்லக்கூடிய உட்பொருட்களினாலே விளக்கேற்றினார். இப்போ ஞான சுடர் விளக்கு எரிந்தது. அப்படி விளக்கேத்தினது எதை கொண்டுன்னா அன்பே தகலியான தொடை கொண்டு. தொடை அப்படின்னா மாலை. இந்த 100 பாசுரங்களும் 100 புஷ்பங்கள், அந்த 100 புஷ்பங்களையும் ஒன்னோட ஒண்ணு சேர்த்து தொடுத்த மாலை தான் 2ஆம் திருவந்தாதின்னு சொல்லக்கூடியதான மாலை. இந்த மாலையை கொண்டு நீங்க அன்னைக்கு விளக்கேத்தி பெருமாளை சேவிச்சுங்களே, அந்த விளக்கினாலே என்னுடைய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருள் நீங்கி எனக்கு அந்த ஞான சுடர் விளக்கினாலே ஏற்படக்கூடிய ஞானம் ஏற்பட்டு நீங்க 3 பேரும் எப்படி பெருமாளை தாயாரோட சேவிச்சிங்களோ அந்த மாதிரி நானும் பெருமாளை தாயாரோட மோட்சத்திலே சேவிக்க வேணும். அந்த அனுகிரகத்தை எனக்கு நீ பண்ணு, எனக்கு அருள் செய், எனக்கு அனுகிரகம் பண்ணு. எதுக்கு தெரியுமா? துளங்க, நான் இந்த சம்சார கடல்ல கலங்க கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே துளங்கணும், சந்தோஷப்படணும், ஆனந்தமா இருக்கணும், நிலையான பேரின்பத்திலே மூழ்கி இருக்க வேணும். அதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும். பூதத்தாழ்வார அவர் பண்ணின 2ஆம் திருவந்தாதியினுடைய சாரமெல்லாம் மனசுல பதிந்து பெருமாள் தாயார சரணாகதி பண்ணி வைகுண்டம் போறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்திலே. சுவாமி தேசிகன் காலத்துக்கு பின்னாலே அவதாரம் பண்ணின பரகால மடத்தினுடைய 3ஆம் சுவாமியான திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமின்னு சொல்லக்கூடிய பரகால சுவாமி திவ்யசூரி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் விஷயமா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அதுல இந்த ஆழ்வார பத்தினதான ஸ்லோகம், துலாஸ்ரவிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோலமாலினஹ தீரே புல்லோத்பலாத் மல்லபுர்யாம் ஈடேகதாம் சகம். ஐப்பசி மாசத்தில் துலாயாம் ஸ்ரவிஷ்டா சம்பூதம், அவிட்ட நட்சத்திரத்தில், ஐப்பசி மாதமும் அவிட்ட நட்சத்திரமும் கூடிய சமயத்தில் அவதாரம் பண்ணினவர். இவருடைய பெயர் பூதம்னு சொல்லக்கூடியது, பூதத்தாழ்வார்னு சொல்லக்கூடியவர். பெருமாளுடைய கதையினுடைய அம்சமாக கௌமோதகியினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணினார். எங்கே அவதாரம் பண்ணினார் அப்படின்னா கல்லோல மாலினஹா தீரே,
கல்லோலம் அப்படின்னா அலைன்னு அர்த்தம். மாலினகனா அலையை மாலைகளாக உடையதுன்னு அர்த்தம். ஒரு அலை, ரெண்டு அலை, மூணு அலைன்னு அப்படி எப்படி 100 புஷ்பங்கள் சேர்ந்து ஒரு மாலையாச்சோ அந்த மாதிரி பல அலைகள் சேர்ந்து மாலை வீசின்னு இருக்கு திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய சமுத்திர கரையிலே. அந்த அலை மாலைகளோடு கூடிய சமுத்திரம் இருக்கிறதே திருக்கடல் மல்லையிலே, அந்த தீரத்திலே அதனுடைய கரையிலே புல்லோத்பலாத்தே மலர்ந்த உட்பலம்னு சொல்லக்கூடிய குறுக்கத்தி புஷ்பத்திலே மாதவி மலரிலே எங்கே பிறந்தார்னா மல்லபுரியாம், மல்லபுரின்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரம்னு சொல்லக்கூடியதான திருக்கடல் மல்லையிலே அவதரித்தார் அப்படின்னு. ஆழ்வார் அவதாரம் பண்ணின ஊர், அவர் அவதாரம் பண்ணின புஷ்பம், அவர் அவதாரம் பண்ணின மாசம், நட்சத்திரத்தை எல்லாம் கொண்டாடி எம்பெருமானுடைய கதையினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணின ஆழ்வாரே உங்களை சேவிக்கிறோம்னு சொல்வது போல இந்த ஸ்லோகத்தை அருளி செய்தார். இந்த ஆழ்வார் விஷயமான வாழி திருநாமம் இதே சுவாமி பண்ணது. அன்பே தகலியா விளக்க நின்றான் வாழிய, ஆர்வத்தை நெய்யாக்கி அளித்த பிரான் வாழிய, இன்புருகு சிந்தை இடுதிரியிட்டான் வாழிய, இயல் ஞானச் சுடர் விளக்கை எரித்து வைத்தான் வாழிய, அன்பே தகளி 100 அருள் செய்தான் வாழிய, ஐப்பசையில் அவிட்டத்தில் சகத்துதித்தான் வாழிய, இன்புகழ் சேர் கடல் மல்லை அவதரித்தான் வாழிய, எங்கள் வைப்பாம் பூதத்தார் இணையடிகள் வாழிய. பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.